கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆயத்த உபவாச நாளிலும் கூட நாம் கூடி வரும்படியாய் தேவன் கிருபை செய்தபடியினால் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 12:49. லூக் 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படட்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் நமக்காய் பிறந்து வளர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றின அந்த காலகட்டத்தில் கடைசி நாட்களில் அவர் சில விஷயங்களை அதிகமாய் தம்முடைய சீஷர்களுக்கு அதை தெரிவித்தார். அதில் ஒன்று அவருடைய விருப்பம், இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம். அது பிதாவின் விருப்பமாகவும் இருக்கிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றத்தான் பரிசுத்த ஆவியானவரும் விரும்புகிறார். இப்படி தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் முதலாவது நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது அவருடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்டு அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய விருப்பத்தை நாம் பார்க்கிறோம். விரும்புகிறேன் என்று அவர் சொன்னார். அது என்னவென்றால், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது இந்த அக்கினி பூமியை அழிப்பதற்காக அல்ல. பூமியின் மேல் என்றால் இந்த பூமி உருண்டையாகிய அந்த நிலத்தின் மேல் அல்ல. இந்த பூமியின் மேல் அவரால் உண்டாக்கப்பட்ட, இந்த பூமியை நாம் வசிப்பதற்காகவே உண்டாக்கி கொடுத்த அந்த தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டனாகிய அவர்களுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே எப்படி இருக்க வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தை அவர் தெரிவித்தார். அப்படி என்றால் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னால் பூமியை அழிப்பதற்காக அல்ல. பூமியை அழிப்பதற்கான அக்கினி அது வேறு, அதுவும் உண்டு. ஆனால் பூமியின் மேல் அவருடைய சாயலின்படி இருக்கக்கூடிய மனுஷனும் மனுஷியும் அக்கினியாய் பற்றி எறிய வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படின்னா யாரு அக்னியா எரிந்து பிரகாசிக்கணும்னு விரும்புகிறாரு? நாம தான். ஏன் அக்னியாய் நாம் பற்றி எறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்? ஏன் அக்னியாய் பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறார்? மோசேக்கு அவர் காண்பித்தார். முதலாய் மோசேயை அவர் சந்திக்கும் பொழுது வனாந்தரத்தில் ஒரு முச்செடி என்னானது? பற்றி எரிந்தது. திடீரென்று பற்றி எரிகிறது. அங்கே அதை பற்ற வைப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் அந்த வனாந்தரத்திலே அந்த முட்செடி பற்றி எரிகிறது. மோசேக்கு ஆச்சரியம், இது என்ன திடீரென்று? இத்தனை நாட்கள் நாம் இந்த வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறோம். குறைஞ்சது 39 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. ஏன்னா கடைசி நாளில் தான் சந்திக்கிறேன். 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் அவர் ஆடு மேய்த்து கொண்ட அந்த சூழ்நிலையில் தான், இந்த கடைசி நாட்களிலே தான் மோசேயை சந்திக்கிறார். 40 வருஷமாக
அந்த இடத்துல ஆடை மேய்ச்சிருக்கிறார் அவர். ஆனால் ஒரு நாள் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை பார்த்ததில்லை. முட்செடி பற்றி எரிந்ததை பார்த்தது இல்லை. கவனத்தை இங்கே வைங்க. பார்த்ததில்லை. திடீரென்று பற்றி எரியும் பொழுது அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, அந்த முட்செடி பற்றி எரிகிறது, ஆனால் அது வெந்து போகவில்லை, அது கருகி போகவில்லை. அதுலேருந்து அக்னி ஜுவாலை வந்து கொண்டே இருக்கிறதே ஒழிய அது என்ன செய்யலை, கருகி போகலை. அந்த கருகி போகக்கூடிய ஸ்மெல்லோ இல்லை சாம்பல் வரக்கூடிய அந்த காரியங்களும் அதில் காணப்படலை. இவருக்கு இன்னும் ஆச்சரியம். 40 வருஷத்தில் பார்க்காத ஒரு அதிசயம். அதிலும் இன்னொரு அதிசயம்னா அது வெந்து போகலை. ஆகவே கிட்ட போயிட்டு பார்க்கறதுக்கு போகிறார், பக்கத்தில் போகிறார். இது என்ன, இது என்ன என்று சொல்லி அவர் அருகிலே போகிறார். அருகிலே போகும்பொழுது ஒரு சத்தம் தொனிக்கிறது. மோசே, நீ நிற்கிறதான இந்த இடம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமான பூமி. அம்மே, நீ நிற்கிறதான இடம் பரிசுத்தமான பூமி. ஆகிய உன் கால்களில் இருக்கிறதான பாதரட்சி என்ன செய், கழற்றி போடு, அதுக்கப்புறம் பக்கத்தில் வான்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்படியே மோசே அவர் போகிறார். பார்க்கும் பொழுது ஆச்சரியம் அவருக்கு வெளிப்படுகிறது. அந்த முட்செடியின் மத்தியிலே, அந்த முட்செடியிலிருந்து எரிகிற அந்த அக்னியிலே இருந்து கர்த்தர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை அவர் பார்க்கல, சத்தத்தை கேட்கிறார், அக்னி எரிகிறது. அதனால அக்னியே தெய்வம் என்று அவர் நினைச்சிடல. ஏன்னா எனக்கு ஒரு கூட்டம் அக்னியை என்ன செய்கிறாங்க, தெய்வமா வணங்குறாங்க. யார் தெரியுமா? தெரியாது. ஒரு கூட்டம் அக்னியை தான் தெய்வமாய் வணங்குகிறார்கள். தானால கூட ஒரு கோவில் இருக்கு. தானால அந்த கோவில் கூட இருக்கு. அவங்க இப்படி நிறைய பேர், இப்போது சில பேர் கல்யாணம் செய்யும்போது கூட என்ன செய்கிறாங்க, அக்னி குண்டம் வளர்த்து அந்த அக்னியின் சாட்சியாக என்று சொல்லி தாலியெல்லாம் கூட கட்டுறாங்க. சரி, ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அக்னி எல்லாம் அவிந்து போகக்கூடியது. இந்த அக்னி எல்லாம் கொஞ்ச நேரத்தில் அவிந்து போகக்கூடியது. ஆனால் அவிந்து போகாத, அணைந்து போகாத ஒரு அக்னியை தேவன் எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். அது யாருக்குள்ள, யாருக்குள்ள? நமக்குள்ளே. நமக்குள்ளே அந்த அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் என்றால், இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாய் கடந்து வரக்கூடியதான அத்தனை விதமான சத்ருவின் கிரியைகளையும் அழிப்பதற்கு ஏற்ற அக்னி அது. நமக்குள்ளே ஒரு புதிய வல்லமையையும் மகிமையையும், தேவ மகிமையையும், தேவனுடைய கிரியைகளையும், தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வரக்கூடிய அக்கினி நமக்கு எந்த அளவுக்கு அது உள்ளான மனுஷனுக்கு, நம்முடைய ஆவி ஆத்மாவுக்கு அது எந்த அளவுக்கு பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, சரீரத்துக்கும் எந்த அளவுக்கு பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதே போல சத்ருவின் கிரியைகளை அழிப்பதற்காகவும் அந்த அக்கினியை பயன்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவனும் கூட அக்கினியை போடுவான். யாரு? பிசாசும் கூட அக்கினியை போடுவான். பிசாசும் கூட அக்கினியை போடுவான். கடைசி நாட்களில் பலவிதமான அக்கினி விதமான காரியங்களை வானத்திலும் கூட காட்டுவான்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, ஏசு என்னெல்லாம் செய்வார் அதையெல்லாம் அவன் டூப்ளிகேட்டாக செய்வான். அதை கண்டு நாம் பயந்து விடக்கூடாது. ஏன் பற்றி எறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்னா, நமக்கு எதிரடையாய் வரக்கூடிய அந்த சத்ரு அவனும் கூட, இப்போ ஏசு யூதா கோத்திரத்தை சிங்கம்னு சொன்னால் அவனும் கூட எப்படி வரானா, கர்ச்சிக்கிற சிங்கமாய் வரான் அப்படின்னு வரான். அவன் நல்லா நடிக்கிறவன், நல்லா நடிப்பான். நம்மளையும் கூட சேர்த்து என்ன செய்வான், சில நேரத்தில் நடிக்க வைப்பான். அது அவனுடைய வேலை. இன்றைக்கி நடிகர்கள் பின்னால் தான்
உலகம் போய்கிட்டு இருக்கு. நடிப்பை நம்பி உலகம் இன்றைக்கு என்ன செய்கிறது? ஏமாந்து கொண்டிருக்கிறது. அவங்க படத்தில் நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க நிஜ வாழ்க்கைக்கும் அதற்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. நிஜ வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நிஜ வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் ஜனங்கள் எல்லா தரப்புலையும் இருக்காங்க. சின்ன பிள்ளையிலேருந்து வயசானவங்க வரலும் அவங்கள ரசிக்கிறவங்களும் இருக்காங்க, தூக்கி பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் எல்லாத்தையும் செய்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன் செய்கிறான்னு கேட்டால் ஏதோ பைத்தியம். ஏன் செய்கிறான்னு கேட்டால் அவன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, அப்பா அம்மாவுக்கு ஒழுங்காக சாப்பாடு போட மாட்டாங்க, வீட்டில் மனைவி பிள்ளைகளை சரியாக கவனிக்க மாட்டாங்க, தாய் தகப்பனுக்கு சொல்கிற பேச்சுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க. போகட்டும், இது உலக நடிப்புப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உலக மகா நடிப்புன்னு. அந்த மாதிரி உலகமே அவன் பிசாசினுடைய கரத்தில் சிக்கி அவனுடைய நடிப்பிலே மயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த நடிப்பு கூட்டத்திலும் சரி, அந்த நடிப்பிலும் சரி, நமக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை. அப்படி நாம் நடிக்கவும் கூடாது என்று தான் வேதம் சொல்லுகிறது. உள்ளதை உள்ளபடி, இல்லதை இல்லபடி எப்படி பேசணுமோ அதே போல் நம்முடைய கிரியைகளும் அப்படித்தான் இருக்க வேண்டும். முன்னால் ஒன்றும் பின்னால் ஒன்றும் இருக்கக்கூடாது. நேரில் பார்த்து பிரைஸ் எல்லாம்னு சொல்லிட்டு பின்னால் போயிட்டு ஐயோ அவனா ஐயோ அவளா அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. சில நேரத்தில் மொபைலில் நான் சில பேருடைய டோனை நான் பார்த்துருக்கேன். மொபைலில் பேசும் பொழுது அவங்க டோனு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வீடியோ காலில் பேசும்போது பார்த்தா அப்படியே சிரிச்ச முகமாக பேசுவாங்க. மொபைல்லையே கூட அப்படி இருக்கு. நடிக்கிறவங்க, மொபைலில் நடிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கோம். அப்போது நாம் நடிகர்கள் அல்ல, நாம் நிஜஸ்தர்கள். ஆமே, கர்த்தருடைய பிள்ளைகள் நடிகர்கள் அல்ல. இன்றைக்கி நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளில் நடிக்கிறவங்க, ஊழியக்காரிலும் கூட நடிக்கிறவங்க, அந்த நடிகர்களில் போகிறவே ஸ்டைல் காட்டுறவங்க, பாட்டு பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, அவங்கெல்லாம் தான் இன்றைக்கி ரொம்ப மேன்மனு ஜனங்க நினைக்கிறாங்க. பிசாசு வஞ்சிக்கிறான்னு தெரியறது. பிசாசு வஞ்சிக்கிறான். சினிமா பாட்டு பாடி இதுதான் வாக்குதத்தம்னு சொல்கிறாங்க. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுகம் வா அப்படின்னு அந்த பாட்டை பாடிட்டு இதுதான் இந்த மாதம் வாக்குதத்தம் அப்படின்னு சொல்கிற ஊழியக்காரன், அவனுக்கு சப்பை கட்டுறவன், அவன் எனக்கு அண்ணன், அவன் பர்த்டேக்கு தான் நான் போவேன், ஊழியத்தை விட அவனுடைய பர்த்டே தான் எனக்கு முக்கியம்னு சொல்கிற ரொம்ப விசேஷத்தை வர்ஷிப்பரெல்லாம் இருக்கிறாங்க. இதை கேட்டு யூடியூப்பில் பார்க்கும் பொழுது கிழின்னு அசிங்கமாக பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் இருப்பாங்களா? ஏன்னு கேட்டால் இன்றைக்கு உலகத்தையே அவன் நாடக மேடையாக்கினதை போல் இன்னைக்கு கர்த்தருடைய சபைகளையும் கூட இன்னைக்கு நாடக மேடைகளாக்கி கொண்டிருக்கிறான். அவர் விருப்பம் என்ன? நாம் பற்றி எறிய வேண்டும், ஆனால் வெந்து போகக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, இந்த 3 பேர் வாலிபர்கள் அந்நிய தேசத்திலே, விக்கிரக தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ராஜாவுக்கு திடீர்னு ஒரு ஆசை, ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணுறான். பெரிய சிலையை உண்டு பண்ணிட்டு அது ராஜாவுக்கு மேலே நிற்குது. தேசத்தில் உள்ள எல்லாருக்கும் சட்டம் போடுறான், இதை வணங்க வேண்டும். எப்போ? நாங்கள் சில விஷயம் இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வச்சு சில காரியங்களெல்லாம் நாங்கள் செய்வோம், தாரை தப்பட்டெல்லாம் ஊதுவோம், எல்லாத்தையும் மேலே தாளெல்லாம் நாங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும், ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கலைன்னா அக்னி சூளையிலே போடப்படுவீர்கள். இது உலகம், உலகத்தின் அக்கினி. அது எல்லாரும் பயந்து
ராஜாவுக்கு பயந்து, ராஜாவின் கட்டளைக்கு பயந்து அவர் நிறுத்தினதான அந்த சிலையை என்ன செய்கிறாங்க, மேலே தாளெல்லாம் வாசிக்கும் பொழுது எல்லாரும் பணிந்து கொள்கிறாங்க. ஆனால் 3 பேர் மாத்திரம் அப்படியே நிமிர்ந்து நிற்கிறாங்க. 3 பேர் மாத்திரம் அப்படியே நிமிர்ந்து நிற்கிறாங்க. ராஜா கவனிக்கல, ஆனால் சத்துருக்கள் கவனித்து விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் எப்போவுமே யாருக்கு கண்ணுண்டு? சத்ருவுக்கு கண்ணுண்டு. யாருக்குள்ளே அந்த சத்ருவினுடைய கிரியை இருக்கோ அவங்க கண் எப்போவுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும், வேலை ஸ்தலத்திலோ, வீட்லேயோ, வெளியோ, உறவுகள் மத்தியிலோ, நண்பர்கள் மத்தியிலோ, போகக்கூடிய இடத்துலையோ, வீதியிலோ, எங்கே வேணாலும் அந்த சத்ருவின் கண் நம்ம மேல் பதிந்து இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்படித்தான் இந்த 3 பேர். ராஜா கவனிக்கல, ஆனால் சத்ரு கவனித்து விட்டான். சத்ரு சில பேர் மூலமாக ராஜாவுக்கிட்ட போயிட்டு பேசுகிறான். ராஜா கவனிக்கல, ஆனால் சத்ரு கவனித்து யாரை கொண்டு அவன் கவனித்தானோ அவர்களை கொண்டு போயிட்டு அவர்கள் மூலமாக ராஜா கிட்ட போய் பேசுகிறான். ராஜா, உன் கட்டளையே இந்த தேசத்தில் இருக்கிறவங்க, அடிமையாய் வந்தவங்க, இப்போ ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களே மீறிட்டாங்க. ராஜாவுக்கு இது தெரியலை. யார் அவங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அப்படியா? என்னுடைய கட்டளையே மீறிட்டாங்களா? என்னுடைய அரசாங்கத்தில் இருந்து கொண்டு, என்னுடைய உத்தியோகத்தில் இருந்து கொண்டு, என்னுடைய காரியங்களை அவங்க செய்கிற வேலைக்காராக இருந்துக்கிட்டு என்னுடைய கட்டளை மீறிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு கோபம் வருது. கூப்பிடுறார், கூப்பிட்டு விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அவங்க சொல்லக்கூடியதான அந்த உத்தரவு ராஜாவுக்கு இன்னும் கோபத்தை உண்டாக்கு. அதுவும் இப்படி கூனி குறுகி போயிட்டு, ஐயோ ராஜா கூப்பிட்டாரே, நம்ம வேலை பறி போயிடுமே, எப்படி நம்ம வேலை பறி போயிடுமே அப்படின்னு போய் அவங்க நிற்கல. அக்கனி எப்பவும் எரியும் பொழுது எப்படி எரியும்? இப்படி எரியும். அதான் எப்படி எரியும்? நேராக மேல் நோக்கி எரியும், அது கீழே போகாது. நீங்கள் எவ்வளோ தான் பாதாளத்தில் போட்டாலும் அந்த அக்னி எங்கே தான்? மேல் நோக்கி தான் வரும். இப்படி தானே? கீழ் நோக்கி போவோமா? அக்னி போகாது. அப்போ இவங்களுக்குள்ளே எரிகிறதான அந்த அக்னி ராஜான்னு பார்க்கல, அது நிமிர்ந்து நிற்குது. ஐயோன்னு பயந்துக்கிட்டு போயிட்டு நிற்கல, ராஜா என்ன பண்ணிடுவாரோ அப்படின்ட்டுலாம் நிற்கலை. அது நிமிர்ந்து எரிந்து கொண்டு இருக்கிறது. 3 பேருக்குள்ளவும் எரிந்து கொண்டு இருக்கிறது. இது ராஜாவுக்கு தெரியல. அவங்களுக்குள்ளே எரிகிற அக்னி யாருக்கு தெரியல? உலகத்தாருக்கு தெரியாது. ஆனால் நாம் அறிந்திருக்க வேண்டும், தேவன் அதை அறிவார். ஆமென். அப்போ என்ன ஆகுது? ராஜா சொல்றார், இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஒரு சான்ஸ். என்ன செய்யுங்க? பணிந்து கொள்ளுங்க. மேலே தாளெல்லாம் வாசிக்கும் போது அவங்க உடனே சொல்லிட்டாங்க, நேபுகாத் நேச்சாரே. ராஜான்னு கூட சொல்லலை. நீங்கள் வீட்டில் போயிட்டு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தானியேல், நேபுகாத் நேச்சாரே, இதை குறித்து நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? எங்கள் தேவனை தவிர வேறு யாரையும், வேறு எந்த கிரியைகளையும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். எந்த கிரியைகளையும், மனுஷன் உண்டாக்கக்கூடிய எந்த கிரியைகளையும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். நாங்கள் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். இது அவங்களாம் பேசலை, அவங்களுக்குள்ள இருந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதான் அக்னி பேசுகிறது. முச்செடியிலிருந்து அக்னி பேசினதை போல அவங்களுக்குள்ள இருந்த அந்த அக்னி என்றால் அது தேவன் தான், தேவனுடைய ஆவியானவர் தான், தேவனுடைய வார்த்தைகளை தான். எந்த கிரியைகளுக்கு முன்பதாகவும் தேவனுடைய காரியங்கள் கூனி குறுகி நிற்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் யுத்தம் செய்கிறார்கள். பெலிஸ்தேர் வந்து என்ன செய்கிறாங்க? அந்த பெட்டியை என்ன செய்கிறாங்க? உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு தங்களுடைய தெய்வத்தின் கோயிலாகிய தாகோனின் கோயில் என்ன செய்கிறாங்க? ரொம்ப சந்தோஷமாக தேவனுடைய பெட்டியே பிடிச்சிட்டோம், ஜனங்களெல்லாம் தோல்வி வரை செய்துட்டோம், ஜனங்களெல்லாம் மாண்டு போனாங்க, நிறைய பேர் யுத்தத்தில் இருந்தவங்களாம் நிறைய பேர் மாண்டு போயிட்டாங்க, இந்த பெட்டியை தூக்கிட்டு வந்தவங்களையும் கூட நாங்கள் என்ன செய்துட்டோம்? கொன்று போட்டோம் அப்படின்னு இந்த பெட்டியை தூக்கிட்டு போயிட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். யாரை? தேவனை, தேவனுடைய கிரியைகளை, தேவ பிள்ளைகள் எல்லாம் கொன்று இதை அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போயிட்டு தாகோனின், அவங்களுடைய தெய்வமாகிய தாகோனின் கோவிலில் கொண்டு போயிட்டு வச்சுட்டு பூட்டிட்டு வந்துடுறாங்க.
அரெஸ்ட். காலையில் போயிட்டு திறந்து பார்க்குறாங்க, தாகோன் குப்புற கிடக்கிறார். அந்த சிலை எப்படி இருக்கு? தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கு. அவங்களுக்கு புரியலை. சரி, தெரியாமல் விழுந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாங்க, அந்த தாகோனின் சிலையை தூக்கி நிறுத்திட்டு மறுபடியும் போட்டுட்டு போகிறாங்க. பெட்டி அங்கே தான் இருக்குது. அடுத்த நாள் திறந்து பார்க்குறாங்க, தாகோன் பீஸாக இருக்கிறார். தலை தனியாக, கை கால் தனியாக, முண்டன் தனியான்னு சொல்லிட்டு பீஸாக இருக்கிறார். எப்படி அங்கே ஒரு யுத்தம் நடந்தது? யார் அதை செய்தார்கள்? தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த தீய கிரியைகளும் எந்த விக்கிரக கிரியைகளும் நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷ கிரியைகளும் தேவனுடைய கிரியைகளுக்கு முன்பதாக நிற்க முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வேதத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. சில இடங்களை தோண்டும் பொழுது, அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுது, சில இடங்களெல்லாம் அவங்க பார்க்கும் பொழுது வேதத்தில் இருந்ததற்கான அத்தனை அடையாளங்களும் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கு அவைகள் சாட்சிகளாக இருக்கிறது. எந்தெந்த ராஜாக்கள் காலத்தில் என்னென்னலாம் நடந்தது என்று வேதம் சொல்கிறது அத்தனையும் இன்றைக்கு வெளிப்படையாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எதிர்பேச முடியவில்லை. அப்போ இங்கே நேபுகாத்நேச்சாருக்கு கோபம் வந்துடுது. ஏன் கட்டளையை மீறுது எல்லாமே என்னை பேரை சொல்லி கூப்பிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்கள் தேவனை நாங்கள் என்ன செய்யறதில்லை, வணங்குறதில்லை. உங்கள் தேவனை நான் வணங்குவதில்லை, அதன் முன்பதாக நாங்கள் பணிந்து கொள்வதில்லை. இதை குறித்து ராஜாவுக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவிக்கலைனாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்கள் உறுதியிலிருந்தே நாங்கள் விலக மாட்டோம். தேவனை தவிர வேறு எதையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். இப்படி சொன்ன ராஜாவுக்கு என்ன உண்டாகும்? ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதுவும் சாதாரணமாக தனியாக கூட சொன்னால் கூட பரவாயில்ல, சபை முன்னால் எல்லார் முன்னாலையும் இப்படிப்பட்ட வார்த்தை அந்த 3 பேர் இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்களேன்னு பார்த்து ராஜாவுக்கு கோபம் வந்து ஏற்கனவே இருந்த அக்னி சூளையே 7 மடங்கு சூடாக்க சொல்கிறார். 7 times, 7 மடங்கு சூடாக்க. கொஞ்சம் அப்படி பத்துச்சுனாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 7 மடங்கு சூடாக்க சொல்கிறார். வேறு வழி இல்லை. ஏற்கனவே இந்த சூட்டை விட இன்னும் 7 மடங்குன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதை என்னென்னலாம் போடணுமோ போட்டு அந்த அக்னி சூளையை சூடாக்குறாங்க. தூக்கி கொண்டு போயிட்டு போடுங்க. அங்கே அக்னி 7 மடங்கு சூடாக்கப்பட்டு எரிகிறது. சாதாரண எரியதை விட 7 மடங்கு சூட்டோடு கூட எரிகிறது. இவங்களை எல்லாரையும் அப்படியே குண்டு கட்டாக கட்டி கொண்டு போயிட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பலவான்கள் வராங்க. அவங்க தான் நிற்கிறாங்களே, நாங்கள் எங்கேயும் தப்பிக்க வேண்டிய எங்களுக்கு அவசியமே இல்லைன்னு நிற்கிறாங்க. ஆனால் அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு யார் வரா? பலவான்கள் வராங்க, கட்டுறாங்க. அமைதியாக தான் நிற்கிறாங்க, ஓடலாம் இல்லை, நிற்கிறாங்க. நேரடி சேலஞ்ச். இன்னைக்கு தீவிரவாதிகள்லாம் பண்ணுறதெல்லாம் டைரக்ட் சேலஞ்சா? மறைமுகமாக செய்கிறாங்க. அதெல்லாம் ஒரு வீரமானு பார்த்தா ஒன்றும் இல்லை, கோழத்தானே. அதெல்லாம் நின்னா நேருக்கு நேராக நின்று பேசணும். மோசையும் அப்படி தான். அவர் டெரர்னு சொல்லப்படுகிறது. பார்வோனுக்கு எதிராக நின்று என்ன செய்தார்? ஏன்னா அவருக்குள்ளே எரிந்து கொண்டிருந்தது தேவனுடைய அக்கினி. அதை யாருக்கு முன்பதாகத்தானே வணங்கார். இந்த 3 பேரும் அப்படியே நிற்கிறாங்க, கட்டுறாங்க. அவங்க போட்டிருந்த சால்வைகள் நெஞ்சார்கள் எல்லாத்தையோட சேர்த்து அப்படியே கட்டி கொண்டு போயிட்டு பலவான்கள் தூக்கிட்டு போகிறாங்க. என்னமோ பெரிய சாகசம் செஞ்சிட்ட மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க அமைதியாக, சரி தூக்கிட்டு போறியா, தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போகிறீங்களா, தூக்கிட்டு போங்க. நமக்கு அந்த எப்படி இருக்கும்? அக்கினி பக்கத்தில் போ போ, டக்கு 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 டக்கு, லப்பு டப்பெல்லாம் போய் டக்கு டக்குன்னு ஆயிடும். ஏதாவது சில விஷயங்கள் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் பொழுது நம்முடைய இதய துடிப்பு என்ன ஆகிறது? எகிறது.
ஹை ஸ்பீடில் போயிடுது, ஹை பிபியில் போயிடுது, ஹைப்பர் டென்ஷனில் போயிடுது. ஹைப்பர் டென்ஷனில் போயிட்டு மூக்கில் காதிலெல்லாம் கூட ரத்தம், கண்ணிலெல்லாம் கூட ரத்தம் வருதுன்னு நான் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டால் ஓவர் பிபி. ஓவர் பிபி. நம்ம சபையில் இருந்தார் டாக்டர் ஒருத்தர், தெரியுமா? ஆயுர்வேதிக் டாக்டர் சுகுமாரன் சொல்லிட்டு, தெரியுமா? மலையாளி சுகுமாரன் சொல்லிட்டு, அவர் டாக்டர், ஆயுர்வேதிக் டாக்டர். ஒரு முறை அவருக்கு நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். பார்த்தா வாஷ் பேஷனில் போயிட்டு அவர் வாயை திறக்கிறாரு, மூக்க சிந்துறாரு, ரத்தமாக கட்டி கட்டியாக வருது. டாக்டர் கூட விடாது. என்னன்னா அவர் பேர் சொல்கிறார், இல்லை பிளட்டு கிளாட் ஆகிட்டு நல்ல வேலை எல்லாம் வெளியே வந்துச்சு, ஆண்டவருடைய கிருபையினால். இல்லைன்னா இன்னைக்கு நான் என்ன ஆயிருக்கணும்? அவுட். இன்னும் இருக்கிறார், இந்த ஊரை விட்டு வேறு ஊரில் போய் இருக்கிறார். இப்படி இந்த ஹைப்பர் டென்ஷன், ஏசு கிறிஸ்து கூட அந்த ஹைப்பர் டென்ஷனால தான் இரத்த வேர்வை நாளங்களெல்லாம் வெடித்து இரத்தத்தின் பெருநுரையெல்லாம் வந்தது. ஆனால் இவங்க கூல் அக்கனிக்கிட்ட போகிறாங்க, தூக்கிட்டு போகிறவங்களுக்கு தான் டென்ஷன். ராஜாவுக்கு டென்ஷன். என்னடா இவ்வளோ நம்ம பண்ணுறோம், கொஞ்சம் கூட இவங்க அசைஞ்சே கொடுக்க மாட்டேன்றாங்களே. அவருக்கு பிபி ஏறினதுனால தான் நாங்கள் அக்கினி சூளையும் 7 மடங்கு சூடாயிட்டு, இப்போ தூக்கிட்டு போகிறவனுக்கு அதுக்கு மேலே என்னமோ வீர சாகசம் செஞ்ச மாதிரி கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க அழகாக சின்ன பிள்ளை மாதிரி நம்ம காலைப்பையும் ஆராதனை தூக்கிட்டு போனால் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காங்க, வாயில் விரல போட்டுக்கிட்டு. என்ன? ஆமாம், தூக்கிட்டு போயிட்டு போட்டாங்க. இவங்க எல்லாம் செத்து விழுறாங்க. அந்த அளவுக்கு பக்கத்தில் போனாலே சாகடிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே உஷ்ணம் இருக்கிறது. வெளியே பக்கத்தில் போகிறவங்களுக்கு அதை சாகடிக்குதுன்னு சொன்னால் உள்ளே போகிறவங்களை என்ன செய்யும்? அது போட்ட உடனே பஸ்மமாக்கிறாது இல்லையா? ஆனால் உள்ளே விழுந்தவங்க விடுதலையோடு உலாவுறாங்க. அந்த கட்டுகள், உலகத்தால் கட்டப்பட்ட அந்த கட்டுகள், உலகத்தாரால் கட்டப்பட்ட கட்டுகள், அந்த அதிகாரங்கள் தான் சாம்பலாயின ஒழிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லையாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் ஏற்படலை. பாருங்க, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஒன்றாகலை, ஆனால் அவங்கள கட்டியிருந்த கயிறெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளது எதுவும் ஒரு மயிறு கூட, வசனம் சொல்லுது, மயிறு கூட கருகலை. அந்த அக்னியின் மனம் கூட அவங்க மேலே வீசலை. நம்ம கொஞ்ச நேரம் கிச்சனில் வேலை செஞ்சால் கிச்சன் வாசனை நம்ம மேலே வந்துடும். என்னெல்லாம் சமைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம மேலே இருக்கும். கிச்சனில் கொஞ்ச நேரம் நின்று வெளியே வந்தால் நம்மளை மோந்து பார்த்தாலே தெரியும், ஓ இதெல்லாம் சமைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. சில பேர் மோந்தா எப்பவும் வேர்வை நாத்தம் தான் வரும். அதுவும் சாயந்தர நேரத்தில் நம்ம ஊர் ட்ரெயினில் ஏறிட்டா மோசம். ஒரு முறை நான் கசரா வண்டியில் ஏறிட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கே, சாயந்தர நேரம் திக்கு முக்காடி வாந்தி வந்து லூஸ் மோஷன் ஆகி நான் திவாலியே இறங்கிட்டேன். அந்த மாதிரி ஆயிட்டு முடியலை. மனுஷன் மேலே வீசுகிற அந்த வேர்வை நாட்டுமே சில நேரத்தில் நமக்கு என்ன செய்ய முடியாது, ஒத்துக்க மாட்டேங்க. பாருங்க, இங்கே அக்கனி அவ்வளவு சூடாக்கி கொண்டு போனவங்களை அது சாகடிச்சது. உள்ளே போனவங்களே அந்த அக்கனி ஒன்றும் செய்யலை. மனுஷனால் உலகத்தால் கட்டப்பட்ட அந்த கட்டுகளும் அந்த அதிகார கட்டுகள் மாத்திரம்தான் பஸ்மமாயின. கர்த்தருடைய பிள்ளைகள் அது தொடலை. காரணம், இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்த அக்கனி அந்த அக்கனியை மேற்கொண்டது. அல்லேலூயா. இதைத்தான் இயேசு விரும்புகிறார். நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்க, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. தினந்தோறும் இருக்குதா இல்லையா? ஆமாவா? தினம் எல்லாரும் அதுதான் சொல்லணும். தினந்தோறும் இருக்குது. வீட்டில் இருந்தாலும் இருக்குது, ரோட்டில் போனாலும் இருக்குது, வேலைக்கு போனாலும் இருக்குது. அவர் பாஸா இல்லை பிக் பாஸான்னு தெரியல, மேலே இருக்கிறாரு. டானா இல்லை வேறு என்னன்னு தெரியல. ஸ்கூலுக்கு போனால் இருக்குது, இந்த டீச்சர் அப்படி, அந்த டீச்சர் இப்படி, மேக்ஸ் டீச்சர் இப்படி, ஹிந்தி டீச்சர் அப்படி, மராட்டி டீச்சர் எப்படி இல்லை? ஆமாம்,
டீச்சர்லாம் நல்ல டீச்சர் தான், நமக்கு தான் ஏற மாட்டேன்னு, அவங்க சொல்கிறது புரிய மாட்டேன்னு. ஏன்னா பிள்ளைங்க உடனே சொல்லுவாங்க டீச்சர் சரியில்லை, ஒரே வார்த்தை, அவங்க சொல்கிறது புரியலை. நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க சில நேரம் சில டீச்சர் இருக்காங்க நமக்கு சொல்கிற புரிகிற மாதிரியும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில டீச்சருங்கள் இருக்காங்க அழகாக புரிகிற மாதிரி ஆடி பாடி கூட சொல்லி கொடுத்த டீச்சர்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் இப்போ கூட எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டீச்சர் பேரும் தெரியும், அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியும். செகண்ட் கிளாஸ் டீச்சர் பேரும் தெரியும். பெரும்பாலும் எல்லா டீச்சர்ஸ் பேரும் 12th 10th வரலாம் படித்த டீச்சருங்க பேரெல்லாம் தெரியும். 12th அதை வந்து ரொம்ப அவ்வளவா டீச்சருங்களோட ஒரு மெங்கில் இல்லாததுனால அதை பற்றி கேர் பண்ணலை. மற்றபடி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரலாம் படித்த டீச்சர்ஸையும் கிளாஸ் டீச்சர்ஸும் தெரியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்த டீச்சர்ஸும் விசேஷமானவர்கள். அவங்க பிள்ளைகளாய் பாவித்து தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு படித்து கொடுத்த டீச்சர் எனக்கும் படித்து கொடுத்தாங்க. சொல்லுவாங்க, டேய் நீ பரவாயில்லடா, உங்கள் அப்பா கிட்ட நான் பட்ட அவஸ்தை இருக்கே. ஏன்னா அவர் டீச்சரே ஸ்லேட்டால் அடிச்சுட்டு வந்தவரான். ரொம்ப மரடன் அப்படின்வாங்க. பண்ணிவிட்டு குடுகுடுன்னு போயிட்டு அங்கே அப்போ புளிய மரங்கள்லாம் இருக்கும் ஸ்கூலை சுற்றி, மாமரம் புளிய மரம். இப்போ தான் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்களே. மரத்தில் எங்கே வச்சுருக்காங்க? சுவத்தில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல்லலாம் இப்போ எங்கே இருக்குது மரம்? சுவத்தில் இருக்குது. நம்ம விக்ரவாலி ஸ்டேஷனில் கூட பார்க்கலாம், மரம்லாம் பிள்ளைங்க வரைஞ்சி வச்சுருப்பாங்க. சுவத்தில் தான் இனிமேல் போகக்கூடிய காலத்தை பார்த்தா அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. மரங்களெல்லாம் எங்கே பார்க்கலாம்? டிராயிங்கில் மட்டும் பார்க்கலாம் இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் இருக்குடா, இப்படியெல்லாம் இருந்தா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி. எங்கள் அப்பாக்கிட்ட போய் நேரடியாக கேட்க முடியாது, தோலை உரிச்சிருவார். இப்படியெல்லாம் இருந்தீங்களான்ட்டு. அவங்க சொல்லும் போது தான் எங்களுக்கு வீட்டில் வந்து அம்மாக்கிட்ட கேட்போம், அவங்களுக்கும் தெரியாது, தாத்தா கிட்ட கேட்போம். அப்போ அவர் கதையாக சொல்லுவார். அப்படி ஒரு முறை டீச்சர் அடிச்சுட்டு வந்து நேராக புளிய மரத்தில் ஏறிட்டாராம். யார் கூப்பிட்டும் இறங்கலை. மத்தியானம் எங்கள் தாத்தா வந்து சாப்பாடு கொண்டு போகும்போது தான் பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கி சாப்பாடு கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போனாராம். அப்போ நாம் கற்றுக்கொள்வது, தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே எப்பொழுதும் இருக்கும். அப்போ இந்த 3 பேருக்குள்ள இருந்ததான் இந்த அக்கினி, உலக பிரகாரமான அக்கினி என்ன செய்தது? மேற்கொண்டது. அதை மேற்கொள்வதற்கு தூதனை அனுப்பினார் கர்த்தர், இன்னும் கூட கொஞ்சம் பலமாக இருப்பதற்கு. ஆமென். இவங்களை தூக்கி போடுவாங்கன்னு யாருன்னா அவங்க என்ன அங்கே ஜெபம் பண்ணாங்கன்னு இருக்கா, ஆண்டவரே எங்களை தூக்கி போட போகிறாங்க, வந்து எங்களை காப்பாற்றுங்க சொன்ன மாதிரி ஜெபம் ஏதாவது இருக்கா? அப்படி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இல்லை, நீ போடுப்பா, எது நடந்தாலும் பரவாயில்ல, என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்கட்டும். மரணமோ ஜீவனோ அது அவருக்காக. ஆமென். அப்படின்னு தங்களுடைய சரீரங்களை சுட்டெரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். தேவனும் அதற்கு அனுமதிக்கல. ஏன்னா அவர்களையே அக்னியாய் மாற்றி அந்த அக்னியை மேற்கொள்ள வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தேவை அதுதான். இயேசு அதைத்தான் விரும்புகிறார். ஏன்னா உலகம் பொல்லாதது, பொல்லாதவருடைய கரத்தில் உலகம் இருக்கிறது, பொல்லாதவருடைய கரத்தில் இருக்கிறது. இனிமேல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நன்மையை நாம் காண முடியாது. நன்மை செய்கிற மாதிரி இருக்கும், நன்மை செய்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நன்மையை காண முடியாது. எனக்கு இவங்க பிடிக்கும், எங்களுக்கு அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை கொண்டு வந்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவிதமான நெருக்கங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி ஜிஎஸ்டின்ற போர்வையில் என்னெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? எதுக்கெல்லாம்? இட்லிக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி பற்றி, நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துக்கு. அன்றைக்கி உப்புக்கு வரி போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்கன்னு சொல்லிட்டு காந்தி என்ன செய்தார்? போராட்டம் பண்ணார். எங்கே போய் போராட்டம் பண்ணார் தெரியுமா? தூத்துக்குடியா? கிண்டியா? கிண்டி இல்லை, தண்டி. அது கிண்டி வந்து சென்னையில் இருக்குது.
தண்டி யாத்திரை. இது யாரும் எங்கே கேட்ட மாதிரி இருக்க, யாரும் கேட்ட அப்படியா? கிண்டி இல்லை, அது தண்டி யாத்திரை. தண்டி யாத்திரை. உப்புக்கு வரி போட்டாங்கன்னு சொல்லிட்டு யாத்திரை போனாங்க, போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஆகாரத்துக்கெல்லாம் சமைக்கிறவனுக்கு கூட கிடைக்க மாட்டேன்னுது. இட்லி சுடுறவங்களுக்கு கிடைக்குது, ஓலை கொட்டாய்க்கும் கிடைக்குது. அவங்க பண்ணுற சின்ன சின்ன மிட்டாய்ங்களுக்கு இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அம்மா, நல்ல அம்மா, அந்த அம்மா நிதி அமைச்சரை போட்டு, நிதினா என்னன்னு தெரியாத அமைச்சரை போட்டு, குடும்பம்னா என்னன்னு தெரியாத அமைச்சரை போட்டு, இவங்கெல்லாம் எப்படி அவங்க வீட்டுக்காரே அவங்கள வேறு மாதிரி பேசுகிறார் சீதாராமன். என்ன செய்யலாம்? இந்த உலகம் அப்படித்தான். நாம் எப்பொழுதும் அக்கினியாய் இருக்க வேண்டும். சில விஷயங்கள் அப்படிதான் நடக்கும், அதை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் அது நம்மளை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் என்ன செய்தேன்? ஜெயித்தேன். அதே போல நீங்களும் ஜெயிக்கணும்னு விரும்புகிறேன். அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கணும்? அக்கினியாய் பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்குன்னு போய் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு எரியறன்னு போகக்கூடாது. அக்கினி என்பது இது உள்ளுக்குள் எரியக்கூடிய அக்கினி. ஏசு இறந்த பிற்பாடு, கவனிங்க, ஏசு இறந்த பிற்பாடு எல்லாரும் பயந்துட்டு, சீஷர்கள் எல்லாம் கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் என்ன செய்துட்டாங்க? பயந்துட்டாங்க. ஒருத்தன் போய் செத்துட்டான், நான்கு கொண்டு செத்தான், காட்டி கொடுத்தவன். மற்ற 11 பேருக்கு பயம், இன்னும் நிறைய பேருக்கு பயம். இயேசுவை விசுவாசித்தவங்களுக்கெல்லாம் பயம் உண்டாச்சு. அவரையே கொண்டுட்டாங்க, நம்மளே என்ன செய்திருவாங்க, கொண்டு வாங்கலோன்னு அங்கங்கே போயிட்டு அடைஞ்சிடுறாங்க, மறைஞ்சிடுறாங்க சீஷர்கள். அதில் 2 பேர் எம்மாவூர் என்ற கிராமத்துக்கு போகிறாங்க. இங்கே இருந்தால் பிரச்சனைப்பா, நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது உயிர்த்தெழுந்த பிற்பாடு, ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு, அவர் உயிர்த்தெழுந்தான்னு கேட்டு கூட அவங்க போகிறாங்க. ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு தான் போகிறாங்க. ஏசு அவங்களோடு கூட என்ன செய்கிறாரு? 2 பேர் பேசிக்கிட்டே போகிறாங்க, இவரும் கூட பேசுகிறாரு. என்னப்பா பேசுகிறீங்க, என்ன பேசிட்டு போகிறீங்க, ஏன் ஆள் ஊருக்கு புதுசோ அப்படின்னு இயேசுவை கேட்குறாங்க. நீங்கள் வாஸ்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வீட்டில் போயிட்டு கடைசி அதிகாரத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா தெரியும். ஏன்யா நீ என்ன ஊருக்கு புதுசா, நடந்த சமாச்சாரம் ஒன்றும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறார். என்னையா நீ ஒன்றும் தெரியாத ஆளாக இருக்க, நசரனாகி இயேசு அவர் தான் ராஜாவாவார், இப்படி செய்வார் அப்படி செய்வார் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தோம். கடைசியில் பார்த்தா அவர் என்ன செய்துட்டாங்க? கொன்னுட்டாங்க. கொன்று சிலுவையில் கொன்று போட்டாங்க, கல்லறையிலையும் வச்சாச்சு. எனக்கு திடீர்னு வந்து சில ஸ்திரீகள் வந்து என்ன செய்கிறாங்க, என்ன சொன்னாங்க, அவர் உயிர்த்தெழுந்துட்டார்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களால அதை ஜீரணிக்கவும் முடியலை, விசுவாசிக்கவும் முடியலை, நம்பவும் முடியல அப்படின்ட்டு பேசிட்டு போகிறார். ஆனால் இயேசு அவர்களுக்கு என்ன செய்கிறாரு? வேதத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் விலக்கி காண்பிக்கிறார், வசனத்தை தான் கொடுக்கிறார். மோசே சொன்ன காரியங்கள், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்கள் எல்லாம் விலக்கி கொண்டே வர 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 என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு வசனம் சொல்கிறது அவங்களுடைய இருதயமானது கொழுந்து விட்டு எரிந்தாதான். இருதயம் எப்படி கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னா அதுதான் அந்த அக்கினி, ஏசு கிறிஸ்து விரும்புகிற அக்கினி. நமக்குள்ளே போட்டு எரிய வேண்டும், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிற தேவனுடைய அக்கினி. அது வெளியே தெரியாது, ஆனால் உள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பவுல் ரோமருக்கு எழுதும்போது அவர் எழுதுகின்றார், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில் அனலாக இருக்கிறதுனா எப்படி? எப்போவுமே ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசிக்கொண்டு ஜெப தியானத்தோடு ஜெபித்து கொண்டு வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் ஆவியில் அனலாக இருப்பது. வந்து முழங்கால் போட்டால் அது போடுற பழக்கமே சில பேருக்கு இல்லை. வந்தவொடனே அப்படியே என்ன சாப்பிட்றதுக்கு உட்கார மாதிரி படியே உக்காந்துருது சபையில். வந்து உங்களை தான் சொல்கிறேன், வேறு யாரையும் சொல்ல. வந்த முதல்ல என்ன செய்யணும்? ஸ்திரீகளாக இருந்தால் முதல்ல உள்ள வரத்துக்கு முன்னாலே முக்காடை போட்டுறணும்.
முக்காடை போட்டுறணும் முதல்ல ஸ்திரீகளாக இருந்தால். ரெண்டாவது வந்து முழங்காலிலே நிற்க வேண்டும், நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அனலாயணும். அப்போது வீட்டிலேருந்தே வரும்போது அப்போ எப்படி எந்த சிந்தனையில் வரணும்? போன உடனே உக்காந்துடணும்ப்பா, அந்த சிந்தனையில் இல்லை, அக்னியோடு வரணும். இங்கே வந்து உட்காந்து அப்படி ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லி தேவனை துதிக்கும் பொழுதே அந்நிய பாஷை நிறைஞ்சி ஆவியில் நிறைஞ்சி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த துதிக்க ஆரம்பிச்சிடணும். வேறு கதையே பேசக்கூடாது. உள்ளே வந்ததுக்கப்புறம் வேறு எந்த கதையும் பேசக்கூடாது. முடிஞ்சா மொபைலையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடணும் உள்ளே வரும்போதே. அப்போ என்ன ஆகாது? ஃபோன் வராது. இல்லைன்னா சைலண்ட்டில் போட்டுறணும். சில பேர் சைலண்ட்டில் போட்டு இதில் வச்சுருவாங்க, வைப்ரேஷனில். அது கொஞ்சம் துடிக்கும். துடித்த உடனே இவங்களுக்கு துடிக்கும், ஐயோ என்னமோ வந்துருச்சு. அந்த வைப்ரேஷனையும் கூட என்ன செய்யணும்? பந்த் பண்ணிடணும். தேவ சமூகத்தில் வந்தால் தேவனும் நாமும் மட்டுமே. அல்லேலூயா. தான் பவுல் சொல்கிறார், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு தெரியாதா அந்த வசனம்? கர்த்தருக்கு பயந்துருங்களா? இல்லை, எடுங்க. ஆவியிலே அனலாயிருங்கள், ஆமாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். 12வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 12:11 வாசிங்க. ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். இது யாருக்கு? ஊழியக்காரர்களுக்கா எழுதப்பட்டது இந்த வார்த்தை? இல்லை, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும். அவரை விசுவாசிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எழுதப்பட்டது இது. அவருடைய ஆவி தூங்குற ஆவி இல்லை. ஆமென், அல்லேலூயா. அவருடைய ஆவி தூங்க மூஞ்ச ஆவி இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் எப்பவுமே எரிந்து கொண்டு இருக்கிறவர், பற்றி எரிகிறவர். தேவன் எப்படி இருக்கிறாரா? பற்றி எரிகிற, பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். யாரை பட்சிக்கிற அக்கினி? அவர் மனுஷனை அல்ல, சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி, சத்ருவின் கிரியைகளை பட்சிக்கிற அக்கினி. அப்ப நமக்குள்ளும் அந்த அக்கினி வரணும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை, அவருடைய ஆவி, அவருடைய அபிஷேகம் இது நிறைஞ்சு இருக்கோன்னு சொன்னா நாம் எப்படி இருப்போம் தெரியுமா? எப்படி இருப்போம்? அப்படி தகன்னு. அதாவது பொன்னை எடுத்து அக்னியில் போட்டால், கவனிங்க, போட்டிருக்கவங்கெல்லாம் கவனிங்க, பொன்னை எடுத்து அக்னியில் போட்டால் அதை ஊதி 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 என்ன செய்வாங்க? பார்த்துருக்கீங்களா? என்னன்னு தெரில, நான் பார்த்துருக்கேன். அவன் அந்த ஆசாரி என்ன செய்வான், அதுக்கு ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதில் வச்சு ஃபூன்னு ஊதுவான். அந்த இதில் வச்சு உண்மையை இதில் வச்சு ஊதி 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 அந்த நெருப்பும் இந்த பொண்ணும் ஒரே மாதிரி மாறும். நெருப்பு எது பொண்ணு எதுன்னு தெரியாது, தகன்னு இருக்கும். அதை போல நம்மை இயேசு மாற்ற விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அதில் தூசி விழுந்தா, குப்பை விழுந்தா என்ன ஆகும்? நிற்குமா? சாம்பல் ஆகிடாது. அப்போ நமக்குள்ளே ஏன் எரியணும்னு விரும்புகிறாருன்னா, நமக்குள்ளே எந்த விதமான அசுத்த கிரியைகள், மாம்ச கிரியைகள், உலக கிரியைகள், பிசாசின் கிரியைகள் எது வந்தாலும் வராமல் போகாது, வரும். அது வந்தால் என்ன ஆகணும்? பஸ்மம் ஆயிடணும். உள்ளுக்குள்ளே சேர்த்து அழுக்காக வைக்கக்கூடாது. சில வீட்டில் போனால் அழுக்கு மூட்டை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அழுக்கு மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க. முன்னெல்லாம் கூடை இங்கே வரும், அழுக்கு கூடைன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர், பெரம்பில் பின்னி வரும், அதில் அழுக்கு துணியெல்லாம் போட்டு வைப்பாங்க. இப்போ நம்ம எதில் போட்டோம் அழுக்கு துணியெல்லாம்? சில பேர் அங்கங்கே கழட்டி போட்டு வச்சுருப்பாங்க. சில வீடுகளில் போனால் பார்க்கலாம், அங்கே ஒன்று பேண்ட் இருக்கும், அங்கே ஒரு சட்டை இருக்கும், அங்கே ஒரு ஜட்டி இருக்கும், அங்கே ஒரு சேலை இருக்கும். ஆமாம், எல்லாம் தான் இருக்குது. பார்க்குறதுனால தானே சொல்கிறேன். இன்னும் சில பேர் அதை முன்னாலேயே கொண்டு வந்து காயப்பட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லெல்லாம் பழக்கம் உண்டு,
முன்னால் காயப்படுற துணி வேறு, பின்னால் காயப்படுற துணி வேறு. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? தாத்தா கோமணமாக இருந்தால் பின்னால் இருக்கும், வேஷ்டியாக இருந்தால் முன்னால் இருக்கும். அதுக்கப்புறம் ஜட்டி ஜட்டியெல்லாம் மற்றதெல்லாம் அது யார் தான் இருந்தாலும் உள்ளாடைகள் எல்லாம் எங்கே இருக்கும்? பின்புறத்தில் இருக்கும். மேலாடை வெளி ஆடைகள் மாத்திரம் எங்கே இருக்கும்? முன்னால் போடணும்னா முன்னால் போட்டு வைப்பாங்க, இல்லைன்னா அதையும் கூட போட மாட்டாங்க. எல்லோரும் வந்து போகிற இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க? போடவே மாட்டாங்க. இன்றைக்கி அது கிடையாது. எந்த ஆடையாக இருந்தாலும் நாங்கள் எங்கே வேணாலும் போடுவோம். ஆமாம், ஆகீஸை கூட அவுத்து எங்கே வேணாலும் போடலாம், இப்படி தானே? ஏன்னா பார்த்துருக்கேன் சில பேர் முன்ன அந்த பக்கம் கேட் இருந்தது, கீழே ஆள் இல்லாமல் இருந்தது, அகிஸை கொண்டு அந்த பக்கம் போட்டு போயிட்டு இருந்தாங்க. விசுவாசிங்க தான் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்ல. அப்போ எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்குமுறை நமக்கு வேணும். அதுக்கு தான் நமக்கு தேவை என்ன? அக்கினி வேண்டும். அக்கினி வேண்டும், எப்போவுமே அது எரிந்து கொண்டு இருக்கும். அப்போ எப்போவுமே எரிந்து கொண்டிருந்தால் நமக்குள்ளே ஒரு அனல் இருந்துக்கிட்டே இருக்கும். அனல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன வந்தாலும் என்ன செய்ய முடியும்? பிசாசின் கிரிகள் என்ன வந்தாலும், உலக கிரிகள் என்ன வந்தாலும், நமக்கு விரோதமாக என்ன கிரிகள் வந்தாலும், சரீரத்தில் நான் பலவான்களாக சொல்லலை, அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில். இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பலவான்கள் வந்து கட்டினாங்க. அவங்க சரீரத்தில் ரொம்ப என்ன பெரிய பலவான்களா இல்லை. ஆனால் அந்த பலவான் விழுந்து போனான், மரித்து போனான். இவர்கள் சரீரத்தில் பலவீனமானவர்கள், கட்டும்போது கூட அமைதியாக இருந்தவங்க, வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தவங்க, அவங்க தானே ஜெயித்து வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் போய் ராஜா போயிட்டு அந்த அக்னி சூழல்கிட்ட தூரமாக நின்றுக்கிட்டு, உன்னதமான தேவனுடைய தாசர்களே நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு தயவாக அழிச்சதுக்கப்புறம் தானே வெளியே வந்தாங்க. அது வரல எங்கே தான் இருந்தாங்க? நீ போட்ட இடத்துல நாங்கள் இருப்போம், ஆனால் ஜீவனோடு இருப்போம். ஜெயிலில் போடு, அங்கே ஜீவனோடு இருப்போம். அக்னியில் போடு, அங்கே ஜீவனோடு இருப்போம். நீ எங்கே வேணாலும் போடு, அங்கே ஜீவிப்போம். அல்லேலூயா. கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் கூட சொன்னாராம், ஒரு கிறிஸ்தவனை நீ அழிச்சா, ஒரு கிறிஸ்தவனை நீ கொன்னா, அந்த ஒன்றுலேருந்து 1000 பேர், அந்த ஒன்று இரத்த சாட்சியினால் 1000 பேர் என்ன செய்வாங்க? இயேசுவை அறிந்து கொள்வார்கள். அதனால் அவங்க மேலே மாத்திரம் கையை வைக்காதீங்கன்னு சொன்னார். சென்னையில் பெரியார் திடல்னு ஒரு திடல் இருக்குது. அது பெரியார் மறைந்ததுக்கப்புறம் அந்த பெயரை அப்படி வைத்தார்கள். அதற்கு முன்னே அது பெரியாருடைய கண்ட்ரோலில் இருந்த இடம், அது எக்மோரில் இருக்குது. அப்போ அது நல்ல இடம்ன்றதுனால அங்கே மீட்டிங் வைக்கிறதுக்காக போயிட்டு கேட்டிருக்காங்க. சிஸ்டர் சாரால் நவரோஜ் அவங்க நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி அந்த பாடல்லாம் பாடினா அக்னியாக இருக்கும், அவ்வளோ நன்மையாக இருக்கும், அவ்வளோ ஆவியில் அனலாய் நாம் தேவனை ஆராதிக்க இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற பாட்டு மாதிரி டண்டனக்கா டடுக்குனக்கா பாட்டெல்லாம் மாதிரி இருக்காது. அப்படி இருக்கும், அசையாமல் பாடுவாங்க, எந்த அசைவும் இருக்கா. இன்றைக்கி அசைஞ்சு ஆடி ஆடி பாடுறாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆடிட்டு போனவொடனே மறந்து போட்டுதான் இருக்கு. ஒரு இடத்துல இருந்துட்டு அசை, அவங்க பாட்டெல்லாம் அவங்க வீடியோலாம் பாருங்கள் வேணா, அப்படியே எந்த அசைவும் இருக்கு, அப்படி பாடுவாங்க. ஆனால் ஆவியானவர் அப்படி கிரியேட் செய்வார். அவங்க போயிட்டு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், இப்படி எத்தனை நாள்? 4 நாள் வேணும். அதெல்லாம் முடியாது, ஒரு நாள் வேணும்னா கொடுக்குறேன். அந்த ஒரு நாள் கூட ஏன், நீங்கள் எப்படி நடத்துகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு தான், எப்படி நடத்துகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு தான். அதை பார்த்துட்டு வேணா அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் கொடுக்கலாமா இல்லையான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு. இப்போ முதல் நாள் கூட்டம் நடக்கிறது, சிஸ்டர் சாரால் நவரோஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஆவியானவர், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் எங்கும் இருக்கிறார், இங்கும் இருக்கிறார் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்களாம். தேவ மகிமை அந்த இடத்துல இருந்திருக்கு. பெரியாரும் பின்னால் சேர் போட்டு உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் அந்த பிரசங்கத்தை. அதுக்கப்புறம் அவங்க சகாக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இப்போ
நாமளும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம். எதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம்? மனுஷன் உண்டாக்குனதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம். அந்த அம்மாவும் அதைத்தான் சொல்லுது, ஆனால் வேறு மாதிரி சொல்லுது. ஆவியாக இருக்காருன்னு சொல்லுது. ஆவியாக இருக்கிறவர் யாரும் பார்க்க முடியாது, நீயும் பார்க்க, அந்த அம்மாவும் பார்த்துப்பாங்களா என்னன்னு தெரியாது. அதனால் இன்னும் 3 நாள் அவங்களுக்கு கொடுத்துருங்கப்பா, அவங்க நம்மால் தான் போல இருக்கு, கொடுத்துருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போய் கேட்டாங்களா அடுத்த நாள், ஐயா உங்களுக்கு எத்தனை நாள் வேணாலும் நடத்திக்கங்க. ஆமென். தேவனுடைய கிரியைகள் யார் நமக்கு விரோதமாய் கிரியை செய்தாலும் அவர்கள் எல்லாரையும் மாற்றக்கூடியது. ஆமென். சில பேர் தான் தெரியாமல் முட்டிக்கிட்டு நிற்பாங்க. ஏசு சொல்லியிருக்கார் இல்லையா பவுல்கிட்ட, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், உதைச்சா என்ன ஆகும்? முள் உன் காலில், அப்புறம் காலையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை, அப்புறம் ஜீவனே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதிகாரம் எல்லாம் பறி போய்விடும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எங்கெங்கெல்லாம் எழும்புகிறார்களோ அங்கெந்தெல்லாம் அதிகாரங்கள் பிடுங்கப்பட்டு இருக்கிறது. ஹிட்லர் எவ்வளோ பண்ணார்? யூதர்களை கொன்று அழித்தார். அதுக்கப்புறமா சொன்னார் கிறிஸ்தவம் ஒருத்தம் கூட இருக்கக்கூடாதுன்னு. எனக்கு ஹிட்லரை தான் காணும், அந்த ஹிட்லர் குரூப்பையும் காணும் இல்லையா, காணும். ஆனால் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அன்றைய விட இன்றைக்கு வளர்ச்சி அபாரமாய் இருக்கிறது. காரணம் அக்கினி. அவர் விரும்புகிற அந்த அக்கினி கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே, சீஷர்களுக்குள்ளே கிரியை செய்தது. அதனால சீஷர்களை பார்த்தா, சீஷர்களுக்குள்ளே வந்து அந்த பெந்தேகோஸ்து நாளில் வந்து இறங்கின அக்கினி அவங்கள போகிற இடத்துலலாம் மற்றவங்களுக்குள்ள அந்த அக்கினியை பற்ற வைத்தது. அந்த அக்கினியை பற்ற வைத்தது. இயேசுவனுடைய விருப்பத்தின்படி, இயேசுவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி, இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவங்க போய் காத்திருக்காங்க. அக்கினி இறங்கினது. அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் இறங்கினது. அவர்கள் அக்கினியாய் மாற்றப்பட்டார்கள். வெளியே தெரியல, ஆனால் நகரமே கலங்கினது. எருசலேம் நகரமே கலங்கினது. அவ்வளவு சத்தம், மைக் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் சத்தம் பயங்கரமாக நகரமே கலங்கக்கூடிய அளவுக்கு சத்தம். இப்போ நான் இங்கே பேசுறது இது தவிர வெளியத்துக்கு கேட்காது இல்லையா? ஆனால் அம்பர்நாத்ன்றது ஒரு பெரிய இது இல்லையா? அந்த மாதிரி எருசலேம் நகரமே கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சத்தம் இருந்ததுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சத்தமாக இருந்திருக்கும். அப்போ எப்படி பேசியிருப்பாங்க? ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி எப்படி பேசியிருப்பாங்க? அவங்க சுவிசேஷம் சொன்னபோது எப்படி பேசியிருப்பாங்க? அன்னைக்கு ஒன்றும் கிடையாது, மைக்கெல்லாம் கிடையாது. எப்படி பேசியிருப்பாங்க? ஆவியானவர் கிரியை செய்தார். அந்த அக்கினி கிரியை செய்தார். அக்கினியாய் ஆவியானவர் இறங்கி கிரியை செய்தார். இயேசுவனுடைய விருப்பம் அங்கே நிறைவேற்றினார். அப்போ உலகமெல்லாம் அவங்க போனாங்க. எங்கே போனாலும் அந்த அக்கினி என்ன செய்ய, அக்கினியை நம்ம கொளுத்திட்டோம்னா சில நேரத்தில் இந்த காடுகள் அக்கினியை கொளுத்துருவாங்க. இல்லைன்னா அதுவே சில நேரத்தில் ஒன்றுக்கொன்று உராசை என்ன செய்யும், அக்கினி மூன்று. நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஐயோ திடீர்னு இந்த காடு பற்றி எரிகிறதுன்னு. அது தன்னால் யாரும் வைக்கிறது இல்லை, தன்னாலே மரம் ஒன்றோடு ஒன்று உராசி சில நேரத்தில் அக்கினி உண்டாயிரும், பற்றிக்கொள்ளும். ஒரு இடத்துல பிடிச்சிச்சுன்னா அப்படியே என்ன செய்யும், நம்ம நினைப்போம் பச்சை மரம் பத்துமானா நல்லா எரியும், எல்லா மரமும் எரியும். அப்படி 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 பற்றி 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 அந்த அனல் பட எல்லாமே கருகி 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 என்ன ஆகும், பற்றி எரியும். அப்போ சீஷர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இந்த அக்கினி என்ன செய்தது, பற்றி கொண்டது. தோமா இங்கே வந்தார், பற்றி கொண்டார், இந்தியாவில் பற்றி கொண்டார். இப்போ அந்த அக்கினி நமக்குள்ளே இருக்கணுமா இல்லையா? நம் மூலமாக மற்றவங்களுக்கு பத்தணுமா இல்லையா? நாமும் பற்றி எறிய வேண்டும், நம் மூலமாய் மற்றவர்களுக்கும் பற்றி எரிய செய்ய வேண்டும். இப்போ பெட்டேக்கு கேண்டில் வைக்கிறோம் இல்லையா? அப்படி வச்சோன்னே பற்றிக்குது அது இல்லை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பற்ற வைக்கிறோம். இப்போ பற்ற வைக்கிறதுக்கு இன்னொரு காரியம் தேவைப்படுது. அதே போல் நாம் பற்றி எறிவதற்கு அவர் இருக்கிறார். அதே போல் நாமும் மற்றவர்களை பற்றி எறிய செய்வதற்கு நாமும் என்ன செய்யணும், கிரியை செய்யும்படியாக அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய விருப்பத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இயேசுவனுடைய வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தைகளை அவர்கள் தியானிக்க தியானிக்க, அதை கேட்க கேட்க அவங்களுடைய உள்ளம் என்ன ஆனதா, கொழுந்து விட்டு எரிந்ததாம். உள்ளுக்குள்ள அப்படி
எரிகிறது எரிகிறது எரிகிறது. சில நேரத்தில் ஆவியானவர் வல்லமே இறங்கிட்டாருன்னா எனக்கு இந்த உச்சி தலை அப்படி சுறுன்னு பிடிக்கும். சில நேரத்தில் உடம்பெல்லாம் அப்படி தகன்னு இருக்கும். ஒரு முறை நீங்கள் சொன்ன கிண்டியில் ஊழியக்கார கூட்டம் நடத்தினோம். பிரதர் ஜான்சனும் நாங்கள்லாம் சேர்ந்து, கென்னடி எங்கெல்லாம் சேர்ந்து ஏசி அறை, பெரிய ஏசி அறை, ஆவியில் நிறைய 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 தர வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரும் ஆவியில் நிறைய நிறைய தர என்ன ஆயிடுச்சு, ஏசி அறை வேர்க்க ஆரம்பிச்சு, வழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளவு, அந்த அளவுக்கு ஏசியே இருக்குதா இல்லையான்னு தெரியல, அந்த அளவுக்கு அனல். இது வெறும் பேச்சு இல்லைங்க, இது கிரியை. தேவனுடைய வார்த்தை என்பது அது கிரியை செய்யக்கூடியது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், கேட்கணும். எனக்குள்ளே அந்த அக்னியை தாரும் ஆண்டவரே. நான் எப்போதும் எப்படி இருக்கணும், அணைஞ்சு போகக்கூடாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் என்ன செய்வாராம், ஆந்தி பண்ணிடுவார். அனலாக இருக்கணும், இல்லை குளிராக இருக்கணும். குளிராக இருந்தால் பிசாசு பக்கம், அனலாக இருந்தால் தேவனுக்கு. அனலாக இருக்கணும், சண்டை போடுறதுல இல்லை, புறம் பேசுறதுல இல்லை, பொருளை பேசுறதுல இல்லை. அனலாக இருக்கணும் கர்த்தருக்குள்ளே, ஆவியிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அக்கினி பிசாசின் கிரியைகளை சுட்டெரிக்குமே ஒழிய மனுஷர்களை சுட்டெரிக்காது. ஆமென். மனுஷர்களை என்ன செய்யும், மனுஷர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிசாசின் கிரியைகளை சுட்டெரித்து அவர்களை அணைத்து கொள்ள வைக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர்கள் இப்போ ஒரு 2 பேருக்குள்ள பிரச்சனை, எனக்கும் ராஜனுக்கும் பிரச்சனை. ராஜன் நான் தூக்கி வளர்த்த பிள்ளை இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவனை கையில் தூக்கி பேர் வைக்கும்போது இப்போ அந்த ஞாபகம் இருக்குது. ஃபோட்டோவை கூட வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக, இருக்கு, எங்கேயோ இருக்கு. அதை அப்போ தூக்க முடியலப்பா, இப்போ முடியல, விட்டுரு. பிரச்சனைன்னு வைங்களேன், ஏதோ தப்பு நடந்துட்டு பேசியாச்சு. அப்போ என்ன செய்யணும், கூப்பிட்டு ஒருத்தர் வேதம் அதை தான் சொல்லுங்க, ஏதோ அதுதான் சொல்கிறேன், பேசி சமரசம் ஆகுங்கள். பேசினா என்ன ஆகும், சமாதானம் உண்டாகும். ஒருவருக்கொருவர் பேசி சமாதானம். அந்த அக்கினி என்ன செய்யணும், 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை, மாம்ச கிரியைகளை, ஏதோ ஒன்று வருது. இல்லை, பிசாசு சும்மா இருக்க மாட்டான், எதையாவது அப்பப்போ என்ன செய்வான், கொளுத்தி. அவனுடைய வேலையும் அப்படி தான், அக்னி அஸ்திரங்களை எய்கிறான், தூரத்துலேருந்தே எஞ்சிருவான். இப்போ தூரத்துலேருந்து எரியறதுக்கு ஆமாம் ரொம்ப வசதியாக இருக்குது. ஐஃபோன்லாம் இருக்குது, ஐபேட்லாம் இருக்குது, தூரத்துலேருந்தே எரிஞ்சிட்றான். இங்கே வந்து குத்துது கொடையுதுன்னு வாங்க, குத்தத்தான் செய்யும், கொடையத்தான் செய்யும். நல்லது அனுப்புனா நல்லது, வினையை விதைச்சா வினை, தினையை விதைச்சா தெனை, இல்லையா? அப்போது இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் பேசணும், ஆவியில இருந்து பேசணும். மாம்சத்தில் இருந்து பேசினா இன்னும் 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 பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கும். அப்போ இன்றைக்கு அந்த மாம்ச கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக நமக்குள்ளே அவர் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு சொன்னவர் அதை செய்துட்டு போயிட்டார். பெந்தெகோஸ்தே நாளில் அந்த அக்கினியை ஊற்றினார், எல்லோருக்குள்ளும் பற்ற வைத்தார். சீஷர்களுக்குள்ளே பற்றினது, 120 பேருக்குள்ளே பற்றினது, அதுக்கப்புறம் 3000 பேருக்குள்ளே பற்றினது, அதுக்கப்புறம் 5000, முதல்ல 120, அதுக்கப்புறம் 3000, அதுக்கப்புறம் 5000, அதுக்கப்புறம் திரள், இன்னைக்கு கோடி, மில்லியன் அப்படின்னு போயிட்டுருக்கு. நம்ம இடத்துக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது ஒரே ஒரு அக்கினி குச்சி தான் வந்துச்சு, ஒன்று தான், ஒரு தீக்குச்சின்ற மாதிரி ஒன்று தான் வந்துச்சு. ஆனால் ஸ்ட்ராங்காக வந்துச்சு. வந்த ஒன்று பத்தி எரிய ஆரம்பிச்சது. தோமா, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தோமா வந்து இறங்கின இடம் ஒரு அந்தணர்கள் வாழக்கூடியதான ஒரு இடம்.
கேரளாவில் நம்பூதிரிகள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு இடம். ஒரு முறை அவர் காலையில் அப்படி வாக்கிங் வரும்பொழுது பார்த்தா சில அந்தணர்கள் குளத்தில் இருந்துக்கிட்டு மந்திரம் சொல்லி தண்ணி என்ன செய்துட்டாங்க, மேலே எரிஞ்சிக்கிட்டே இருந்தாங்களாம். மந்திரம் சொல்லி யாருக்கு? சூரிய பகவானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சிக்கிட்டே இருந்தாங்களாம். எரிகிற தண்ணியெல்லாம் மேலே போல் கீழே வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ இவர் கேட்டாராம், என்ன செய்கிறீங்க? நாங்கள் மந்திரம் சொல்லி தண்ணீரை எங்கள் பகவானுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். இப்போ இவர் கேட்டாராம், அப்போ உங்கள் பகவானுக்கு நீங்கள் அனுப்புனா, கடவுளுக்கு அனுப்புனா அவர் ஏற்றுக்கொள்ளல, எல்லாம் கீழே வந்துடுதே, அது எப்படி? உங்கள் மந்திரத்தில் வல்லமை இல்லையா, இல்லை உங்கள் பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லையா? இல்லை இல்லை, அது அப்படி தான். அவங்களுக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியலை. சில விஷயங்கள், சில சடங்குகள், சில சடங்காச்சாரங்கள், சில காரியங்கள் நம்ம செய்வோம், ஏன் செய்கிறோன்னு தெரியாது. கையை தட்டினா நானும் தட்டினேன், ஏன் தட்டினேன்னு தெரியாது. ஒருத்தன் எட்டி பார்க்குறான்னு வைங்களேன், கடை வீதியில் பஜாரில் போயிட்டு ஒருத்தன் எட்டி பார்க்குறான்னு வைங்களேன், 4 பேர் எட்டி பார்ப்பாங்க. அவன் என்னத்தை பார்த்தானே தெரியாது, இவங்க என்னத்தை பார்க்குறாங்கன்னு தெரியாது. அந்த 4:40 ஆகும். அப்புறம் அந்த இடமே ஃபுல்லாக ரஷ் ஆயிரும். என்னன்னு கேட்டால் முதல்ல இருந்து அவன் பாருன்னு வந்துடுவான். அவன் என்னத்தை பார்த்தான்னு தெரியாது, வந்துடுவான். அதுக்கப்புறம் 4 பேர் என்னது அவங்களுக்கும் தெரியாது, என்னன்னு தெரியல, ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அதுபோல் சில விஷயங்கள் நாம் செய்வது என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்வது அல்ல. அது மாதிரி தான் கிறிஸ்மஸும் அப்படி தான், ஈஸ்டரும் அப்படி தான். ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், யாருக்கு செய்கிறோன்னு தெரியாமலே சில விஷயங்கள் வழியாக செய்கிறதுனால அது அப்படியே ஊறி போச்சு. ஆனால் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது, புத்தியை கொடுக்கும் பொழுது, வேதத்தில் உள்ளதான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நாம் அவைகளிலிருந்து வெளிவந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ தோமா சொன்னாராம், சரி நீங்கள் மேலே வாங்க, நான் என் தேவனுக்கு என்ன செய்கிறேன், இதே மாதிரி நான் மேலே அனுப்புகிறேன், அவர் ஏற்றுக்கொள்வார். அது எப்படி முடியும்? நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்தாங்க. இவர் கீழே இறங்கினார் குளத்தில். இவர் இயேசுவின் நாமத்தை சொல்லி தண்ணியை மேலே அடிக்க அடிக்க அது போய்கிட்டே இருந்ததாம். இந்தியாவில் நடந்த முதல் அதிசயம் அதுதான். அல்லேலூயா. போய்கிட்டே இருக்கு. பார்த்தவங்களுக்கு ஆச்சரியம், எப்படி இது, எதனால்? என் தேவனுடைய வல்லமை, என் இயேசுவின் நாமத்தில் அவர் மூலமாய் பற்றி எரியக்கூடிய அக்கினி அது கிரியை செய்து அது மேல் நோக்கி எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கும். எந்த காரியத்தையும் அது செய்ய வல்லது. மூட நம்பிக்கையை அழிக்க வல்லது. போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அக்ரகாரமே இயேசுவை ஏற்றுக்கொண்டதான். அதனால தான் தோமாவை கொலை செய்யறதுக்கு அந்த கூட்டங்கள் முயற்சி செய்யவும் செய்தார்கள். ஆனால் அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். அவர் எங்கெல்லாம் கடந்து வந்தாரோ, எங்கெல்லாம் அவருக்கு தீங்கு விளைவித்தார்களோ அந்த இடமெல்லாம் இன்றைக்கு ஒரு கோவில்களாக இருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க சபையில் அது அந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்த இடங்களாக இருக்கிறது. ஆனால் தோமாவினுடைய அந்த வல்லமை இல்லாத இடமாய் இருக்கிறது. தோமாவுக்கிலிருந்து எரிந்து கொண்டிருந்த அந்த அக்கினி இல்லாத இடமாய் இருக்கிறது. நினைவுகள் இருக்கிறதே ஒழிய நிஜம் இல்லை. சென்ட் தாமஸ் மவுண்ட்னு பேரே இருக்குது, பரங்கி மலை. அங்கே தான் ஈட்டியால் அவரை குத்துனாங்க, இந்த மலையில் தான். அதுக்கப்புறம் லிட்டில் மவுண்ட்னு ஒன்று இருக்குது, சின்ன மலை. அங்கே ஒரு குகையில் ஒளிஞ்சிருக்கிறார், ஓடி ஒளிஞ்சிருக்கிறார் அவர் விரட்டின கும்பல்கிட்ட இருந்து. அங்கே அது ஒரு குகை, பாறை, தண்ணி தாகம். அந்த இடத்த அவர் தோண்டி இருக்கிறார், தண்ணியை அந்த பாறையை சுரண்டி இருக்கிறார், தண்ணி இருக்கிறது. இன்றைக்கும் அது அந்த இடத்துல சாட்சியாக இருக்கிறது. அவரை அடக்கம் பண்ணிடப்பட்ட இடம் சாந்தோம் கடலோரத்தில் இன்றைக்கும் அது இருக்கிறது. அந்த அக்கினி எப்படி பற்றினது என்று இருக்கிறதை ஒழிய அந்த அக்கினியின் கிரியைகள் இன்றைக்கு அந்த இடங்களிலே இல்லை. விக்கிரக கிரியைகளாய் மாறி இருக்கிறது. சென்ட் தாமஸ் மவுண்டன் சரி, லிட்டில் மவுண்டன் சரி, சாந்தோமன் சரி, விக்கிரக கிரியைகளால் மாறி இருக்கிறத வழியே அந்த அக்கினி இல்லை. அந்த இடமெல்லாம் அக்கினியாக இருந்திருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா?
அப்படி இல்லாமலேயே சென்னையெல்லாம் இன்றைக்கு அநேக இடங்களில் அநேக கிரியைகள், கர்த்தருடைய கிரியைகளாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் தான் அநேகர் இருக்கிறார்கள். கேரளாவில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்னியாகுமரி, நாகர்கோயில் அப்படியெல்லாம் நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கிறிஸ்தவங்க தான் ஜாஸ்தி. கடலோரத்துலலாம் கிறிஸ்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. சென்னை வரையிலும் அப்படி தான், அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. மீனவரில் பெரும்பாலும் கிறிஸ்தவங்க அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கு கடல் வழி மார்க்கமாய் தான் அவர்கள் கடந்து வந்து காரியங்களை அவர்கள் செய்தார்கள், கிரியைகளை செய்தார்கள். இன்றைக்கி நமக்கு அவங்க நடந்து வந்து செஞ்சாங்க. இன்றைக்கி நமக்கு எல்லாம் ட்ரும் இருக்குது, புர்ரம் இருக்குது, இல்லை எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம எதையும் செய்கிறதில்லை. நமக்கு சில காரியங்களை பொருளி பேசுகிறதுலையே நமக்கு நேரம் சரியாக போகுது. வீட்டை சுற்றி வந்து ஓடி வரத்துலையே நமக்கு சரியாக போகுது. அது அல்ல அவருடைய விருப்பம். நாம் அக்கினியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த உபவாச நாளிலே ஏன்னு கேட்டால், இனி வரக்கூடிய காலங்கள் ஏற்கனவே சொன்னதை போல வரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய காலங்களாக இருந்தாலும் சரி, நாம் பலவான கிரியைகளை எதிர்த்து அல்லது அவர்களை மேற்கொள்வதற்கு வேண்டியதான பலன் இல்லை என்று சொன்னால் நாம் விழுந்து போவோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நினைத்து கொள்ளுங்கள், அந்த கிரியைகளை நினைத்து கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி தான் இருக்கும். நயவஞ்சகமாய் நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாமலேயே நடந்து கொண்டிருக்கிறது உலகமெல்லாம். அது இந்தியாவும் விதிவிலக்கு அல்ல. நயவஞ்சகமான காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, 3வது உலக மகா யுத்தம் வெடிக்கும் என்று சொல்லி. வெடிக்கத்தான் செய்யும், வெடிக்காமல் போகாது. நம்ம 2வது உலக மகா யுத்தத்தை பார்த்தோம்னா என்னான்னு தெரியலை, பார்க்கல. ஆனால் ஒருவேளை 3வது உலக மகா யுத்தத்தை பார்ப்போமா என்னவான்னு அதுவும் தெரியலை. கர்த்தருடைய வருகை எப்போ இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆகவே நாம் என்ன செய்யணும்? அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, நம்மளை ஒப்பு கொடுத்தா போதும். மோசேக்கு சொல்லப்பட்டதப்பா, நீ இருக்கிற பூமி பரிசுத்தமான இடம். அந்த அக்னி அவருக்குள்ளே பற்றி கொள்ளுகிறது. அந்த அக்னியின் மத்தியில் தோன்றின தேவன் அவருக்குள்ளே அக்னியை மாற்றி தான் பார்வோனுக்கு முன்னால் அனுப்புகிறார். எங்கேருந்து பயந்துட்டு ஓடித்து வந்தார், அந்த இடத்துல கொண்டு போய் மறுபடியும் நிறுத்துறதுக்கு உதவினது அந்த அக்னி தான். அந்த அக்னிமயமான தேவன் தான், அந்த பட்சிக்கிற அக்னி தான். அதனால தான் பார்வோனால என்ன செய்ய முடியல? ஒன்றும் செய்ய முடியல. மோசையை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியல. இல்லைன்னா ஒரு ராஜா என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? ஏதாவது செய்ய முடிஞ்சதா? ஒருத்தரையாவது ஏதாவது செய்ய முடிஞ்சதா? ஒருத்தரை கூட செய்ய முடியலை. ஒருத்தர் மேலே கூட கையை வைக்கிறதுக்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. ஒருத்தர் மேலே கூட, ஏன் அவங்க வளர்த்த ஆடு மாடுகள் மேல் கூட என்ன செய்யலை? கை வைக்கிறதுக்கு தேவன் இடம் கொடுக்கல. அவங்க இருந்த அந்த ஸ்தலத்தில் கூட, மற்ற இடமெல்லாம் இருளால் மூழ்கினது, அவங்க இருந்த ஸ்தலத்தில் மாத்திரம் வெளிச்சம் இருந்தது, அந்த அக்னி. அப்போ நாம் உலகத்தில் தான் இருக்கோம். பார்வோனுடைய கிரியைகளை போல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கிரியைகள் மத்தியில் தான் நம்ம இருக்கும். நமக்கு சாதகமானது என்று சொல்லி எதுவும் இருக்காது. இனி வரக்கூடிய காலங்களும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு வேண்டிய அந்த அக்னியை நமக்குள்ளே அவர் போட விரும்புகிறார், போட்டு இருக்கிறார். அதை நாம் எப்போதும் எப்படி இருக்கணும்? அணைந்து போக விடாமல் அதில் நாம் எப்போதும் எப்படி இருக்கணும்? எரிந்து கொண்டு, பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை அணைந்து போவதற்கான காரியங்களை நாம் கொண்டு வரக்கூடாது. இப்போ நம்ம அக்னி கொளுத்துறோன்னு வைங்களேன், ஒரு குப்பையை கொளுத்துறோம். அது மேலே கொண்டு போய் ஒரு ஈர குப்பையை கொட்டினா என்ன ஆகும்? அணைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? பகத்தான் வரும். கண்ணுக்கு எரிச்சல், மூக்குக்கு எரிச்சல், தும்மல் வரும், கண்ணை கரிக்கும். அந்த மாதிரி சில குப்பைகள், தேவனுக்கு பிரியமில்லாத சில நம்முடைய கிரியைகள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய சுபாவ கோளாறுகள், நம்முடைய குணாதிசயங்கள், அப்படி பிரியமில்லாததெல்லாம் வரும்போது என்ன செய்யும் தெரியுமா? உலக பிரகாரமான காரியங்கள்லாம் என்ன செய்யும் தெரியுமா? நமக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற அக்னியே அணைத்து போடும். அதுக்கப்புறம் நமக்குள்ளே இந்த புகை என்ன ஜபமும் தூபமாக வருது இருக்குது, முறுமுறுப்புகளும்
சண்டைகளும் சச்சரவுகளும் புகையாக கிளம்புறது தான் இருக்குது. இப்போது தூபம் போட்டால் நல்ல நறுமணம், அது கண்ணை கரிக்காது, மூக்குக்கும் என்ன செய்யாது, உறுத்தலை உருவாக்காது. ஆனால் புகை அப்படி இல்லை. ஏன்னா அது உருவாகிறது எதனால? குப்பை. அப்போ குப்பைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த குப்பைகளை அப்பப்போ என்ன செய்யணும்? தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அப்பப்போ என்ன செய்யணும்? குப்பையை சேர்த்து வைக்கவே கூடாது. சேர்த்து வச்சா என்ன ஆகும்? வீட்டில் சென்ட் அடிக்குமா? அதுபோல தான் சில விஷயங்களை உடனுக்குடனே பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும், பலவீனங்கள் வரும், பிரிவினைகள் வரும். உடனுக்குடனே என்ன செய்யணும்? நாம் உடனுக்குடனே என்ன செய்யணும்? சால்வ் பண்ணிடணும். உடனுக்குடனே அதை தீர்த்துடணும். அதில் மிச்சம் வைக்கவே கூடாது. மன்னா கூட தேவன் கொடுத்தார், நாளைக்கு மீதி வைக்காதீங்கன்னு சொன்னார். வச்சா என்ன ஆகும்? நாரும், பூச்சி பிடிக்கும். அப்போ சில விஷயங்கள் எல்லாம் ஒத்தி போடவே கூடாது. சீக்கிரமாக அன்னைக்கு இப்போ இன்றைக்கி சண்டை வருதா, அதனால தான் சொல்லப்படுகிறது, சூரியன் அஸ்தமிக்கிற முன்பதாக உங்கள் கோபம் தனிய கடவுள். தனிஞ்சிருதா? ஆமாம், தனிய கடவுள். நாளைக்கு மிச்சம் வைக்கக்கூடாது. ஜோயல் நேற்று இப்படி பண்ணேன்னு அப்படி அடுத்த நாளைக்கு கேட்கக்கூடாது. திலகா நீ இப்படி பண்ணேன்னு அடுத்த நாளைக்கு கேட்கக்கூடாது. கேட்க மாட்டோம், ஆனால் கண்ணிலேயே பார்த்துக்குவோம். அப்படி அல்ல. எதுவாக இருந்தாலும் அன்னன்னைக்குரிய காரியங்கள் அன்னன்னைக்கு முடிச்சிடணும். வளர விடுறதும் பிசாசுக்கு இடம் கொடுக்கறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறதும் பிசாசின் கீழ் நம்மோடு கூட இருக்கிறதும் நம்முடைய ஒப்பு கொடுத்தலில் தான் இருக்கிறது. அப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம்? எது நமக்கு வேணும்? தேவன் விரும்புகிற அக்கினி வேணுமா, அல்லது குப்பை கூலங்களை உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு அதை எரிய விடாதபடிக்கு அணைக்கக்கூடியதான புகை வரக்கூடியதான காரியங்கள் வேண்டும்? எது வேணும்? நாம் பற்றி எரியணும்னு தான் அவர் விரும்புகிறார். எந்த தலைவனும் தன்னை விட மிஞ்சிடணும்னு நினைக்கவே மாட்டான். எந்த தலைவனாவது நினைப்பான்னா? ரொம்ப பாசக்கார தலைவனாக இருந்தால் கூட தன்னை விட தொண்டை மிஞ்சணும்னு, தன்னை விட தொண்டன் தான் பெருசாக வரணும்னு நினைக்கவே மாட்டான். அப்படி வளர்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே என்ன செய்திருவான்? தட்டி தூரமாக வச்சிருவாங்க. அதுதான் அரசியல். வளரக்கூடாது, தன்னை விட மிஞ்சிடக்கூடாது. ஆனால் நம்முடைய தலைவர் அப்படி அல்ல. அவரை விட அதிகமாய் நாம் செயல்பட வேண்டும், அவரை விட அதிகமாய் பிரகாசிக்க வேண்டும், அவரை விட அதிகமாய் மகிமையடைய வேண்டும், அவரை விட அதிகமாய் அக்கினியாய் பற்றி எறிய வேண்டும் என்று தான் அவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். இப்படிப்பட்டவரை நாம் தலைவராக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நம்மை கொண்டு பொறாமை கொள்ளுகிறவர் அல்ல, நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிறவர் அல்ல, நம்மளை உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல. நாம் அவரை உதாசீனப்படுத்தினாலும் அவருக்கு விரோதமாக செயல்பட்டாலும் மன்னித்து நம்மளை மறுபடியும் லிஃப்ட் பண்ணுறவர் அவர், உயர்த்துகிறவர் அவர். ஆமென். அல்லேலூயா. அக்கினி வேணும் இல்லை? ஆமென். அக்கினி இருந்தால் தான் நமக்குள்ள பிசாசின் கிரைகளை, உலக கிரைகளை, மாம்ச கிரைகளை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். இனி வரக்கூடிய காலங்களிலே நாமாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேணும்னு சொன்னால் இந்த அக்கினி வேண்டும். ஊழியக்காரனாக இருந்தாலும் வேணும், விசுவாசியாக இருந்தாலும் வேணும், சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வேணும், வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் வேணும், வாலிபனுக்கும் வேணும், கன்னிகைக்கும் வேணும், கணவன் மனைவிக்கும் வேணும், விதவைகளுக்கும் வேணும், முதியவர்களுக்கும், எல்லா தரப்பினருக்கும் இது வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைங்க தலையில் பெரிய சின்ன அப்பா அம்மா என்ன செய்யணும்? பிள்ளைங்க தலையில் கையை வச்சு செபிக்கணும். ஆண்டவரே இப்பொழுதே இவங்களை அக்கினியாய் மாற்றுவேன், அதற்கு எதிரடியாய் கிரியை செய்கிற எல்லா காரியங்களையும் முறியடிக்கணும் அப்படின்னு நம்ம செபிக்கணும். நாம அக்கினியாக இருந்து பிள்ளைகளுக்காக செபிக்கணும், உலகத்திற்காக செபிக்கணும், உலக தலைவர்களுக்காக செபிக்கணும், நம்ம தேசத்தில் உள்ள தலைவர்களுக்காக செபிக்கணும். ஆண்டவரே அவர்கள் எல்லாரையும் நீர் எங்கே செய்யுங்க? பிசாசின் கிரியைகளிலிருந்து, மாம்ச கிரியைகளிலிருந்து மாற்றி நல்ல தலைவர்களாக, தேசத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக மாற்றும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? செபிக்கணும். இதற்கு என்ன தடை இருக்குதா? இதுக்கு ஏதாவது தடை சொல்ல முடியுமா? யாராவது, எந்த தலைவராவது தடை சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் நல்லது செய்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அவங்க ஜெபிக்காதேன்னு சொன்னாலும் நம்ம ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்முடைய ஜனாதிபதிக்காய் நாம் ஜெபிக்கணும், நம்முடைய பிரதமருக்காய் நம்ம ஜெபிக்கணும், மத்திய அமைச்சர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நமக்கும் அவர்களுக்கும் கூட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஜெபிக்கணும். முக்கிய மந்திரிகளுக்காக, முதலமைச்சர்களுக்காக, இன்னும் எல்லா ஃபீல்டில் உள்ள அரசாங்க அதிகாரிகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவர்களை நல்லவர்களாக மாற்றும், நன்மையான காரியங்களை செய்கிறவர்களாக மாற்றும், தேசத்திற்கும் தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் மாற்றும் என்று நாம் ஜெபிக்கணும். ஏன்னா பிசாசினுடைய கரத்தில் அவர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது? சிக்கி கொள்ளக்கூடாது. பிசாசின் கரத்தில் சிக்கிக்கிட்டா நமக்கும் கஷ்டம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசின் கரத்தில் சிக்கின நேபுகாத்நேச்சார் பெரிய காரியத்தை, சிலையை உண்டு பண்ணி அதை வணங்க சொன்னார். கடைசியில் இவங்க கர்த்தருக்குள்ளே இவங்க நின்றதுனால, அக்னியாக இருந்ததுனால, அந்த அக்னி இவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததுனால, உலகத்தின் அக்னியோ அந்த நேபுகாத்நேச்சார் போட்ட கட்டளைகளும் அதிகாரங்களும் இவர்களை மேற்கொள்ள முடியல. கடைசியில் அந்த நேபுகாத்நேச்சார் என்ன சொன்னார்? இவங்களை பார்த்து, உன்னதமான தேவனுடைய தாசர்களே என்று அழைத்து, இனிமேல் யாராகிலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேக்கோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக பேசினாலோ கிரியை செய்தாலோ அவங்க வீடு எருக்களமாக்கப்படும், அவர்கள் கொல்லப்படுவார்கள். ஆமென். இது எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? அந்த 3 வாலிபர்களுடைய வைராக்கியம், கர்த்தருக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம், அந்த ஒருமை, ஒற்றுமை, ஒருமனப்பாடு, அந்த ஒப்பு கொடுத்தல், மரணத்துக்கு கூட ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா? எங்கள் தேவனை தவிர வேறு எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம், அந்த ஒப்பு கொடுத்தல். இன்றைக்கு அதுதான் நமக்கு வேணும். கர்த்தரை தவிர நமக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வைராக்கியம் முக்கியமா? கர்த்தருடைய பகை முக்கியமா? கர்த்தருடைய முக்கியமா? இல்லை. அவங்க பேசல, நானும் பேசல, அப்படி இல்லை. நம்ம பேசணும். அவங்க பேசலைன்னா என்ன? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பேசுவேன். ஒரு ஊழியக்காரர் எனக்கு விரோதமாக தான் கிரியை செய்தார், என்னை அடிக்கிறதுக்கெல்லாம் ஆளை வச்சார். அது முடியாமல் போச்சு. கர்த்தர் அது எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாரு, முடியாமல் போச்சு. அதனால் எங்கே பார்த்தாலும் திருப்பிட்டு போவார். நான் நேராக போயிட்டு அவர் பிரைஸ் லார்ட் சொல்லுவேன். அவர் பிரைஸ் லார்ட் சொல்லாமா சொல்லக்கூடாதான்ட்டு போயிட்டே இருப்பார். நடந்த சம்பவம், இதெல்லாம் கதை இல்லை, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். எங்கே பார்த்தாலும் பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். அவர் அதை ஏற்றுக்கொள்றதா, அது அவருடைய விருப்பம். ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவங்க விருப்பம். நாம் எப்போ எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். நாம் எப்பொழுதும் தேவனுடைய அக்கனியோடு இருக்கணும். நாம் எப்பொழுதும் தேவனை வெளிப்படுத்துறவங்களாக இருக்கணும். அவங்க பேசுகிறாங்க பேசல, அது நமக்கு முக்கியம் இல்லை. நாம் சரியாக இருக்கணும். கடைசியில் ஒரு நாள் இதே அம்பர்நாத்தில், அப்போ இங்கே அம்பர்நாத்லேயும் டொம்போலியும் ஆராதனை நடத்திட்டு இருந்தேன். இங்கே அம்பர்நாத்தில் முடிச்சுட்டு டொம்போலிக்கு நான் போகும்போது அவரும் இங்கே ஆராதனை முடிச்சுட்டு வேறு பாம்பேக்கு போக வேண்டியவர் உட்காந்துருந்தார். அவரே கூப்பிட்டார், என்ன வா 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 வான்னு கூப்பிட்டு எதிரில் உட்கார வச்சு அவங்க 2 விசுவாசிகளும் இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பக்கத்தில் உட்கார வச்சு, நான் அவர் சொன்ன வார்த்தை தான், நான் மாம்சத்தில் கிரியை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா. பெரிய மனுஷன் தான். நான் மாம்சத்தில் கிரியை செஞ்சுட்டேன். நான் சொன்னேன், நான் அதை அன்றைக்கே மறந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு நான் எப்பவும் என்ன செய்கிறேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது. அப்போது நாம் கர்த்தருக்குள்ளே இருந்தால் எல்லாம், அதாவது வசனம் தான் சொல்லுது, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் வந்து என்ன செய்வாங்களாம்? சமாதானம் ஆவார்கள் என்று நீதிமொழிகள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்கள், நம்ம சத்துருக்கள் நினைக்கிறவங்க கூட வந்து நம்ம கூட என்ன செய்திருவாங்க? சமாதானம் ஆயிடுவாங்க. நாம் யாரையும் சத்துருன்னு நினைக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசு யாரையும் சத்துருன்னு நினைக்கல. சத்துருக்கெல்லாம் இருந்தவங்களுக்கு கூட அவர் என்ன செய்தார்? சத்துருவாய் இருந்து அவரை அடித்து நொறுக்கி துன்பப்படுத்துறவங்களுக்காக என்ன செய்தார்? ஜெபித்தார், மன்னித்தார். அவரை குத்துனவன் கூட ரட்சிக்கப்பட்டுட்டான். சாட்சியாக இருக்கின்றான். அந்த சாட்சிகள் எல்லாம் இருக்கிறது. அப்போது நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை நிதானித்து, நமக்குள்ளே அந்த உலகத்தின் கிரியைகள், நீங்கள் வீட்டில் போயிட்டு கலாத்தியரில் அந்த 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறேன்னு சொல்லி இருக்குது இல்லையா? ஒரு 17 விதமான காரியம். அதெல்லாம் இருக்குதான்னு கொஞ்சம் தியானித்து பாருங்கள். போயிட்டு உடனே சாப்பிட்றாதீங்க. போயிட்டு தியானித்து பாருங்கள்.
ஏன்னா நாம் குப்பையை சேர்த்து வைக்கக்கூடிய குப்பை கூலம் அல்ல, கச்சரா டப்பா இல்லை. ஒரு பாட்டு பாடின்னு வருமே வண்டி, என்ன பாட்டு அது? பாட்டு பாட்டு கச்சரா காடி கச்சரா காடி. நம்ம ஊரில் தமிழ் எப்படி பாடலாம் அத்தை? குப்பை வண்டி குப்பை வண்டி குப்பை வண்டி வந்துடுச்சு வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி. நாம் குப்பை வண்டியும் இல்லை, கச்சரா டப்பாவும் இல்லை, இல்லையா? நாம் அக்கினியாய் எரிந்து பிரகாசிக்க வேண்டியவர்கள். அதைத்தான் இயேசு விரும்புகிறார், விரும்பினவர் அதை செய்தார். சீஷருடைய காலத்தில் இன்னும் அந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நமக்குள்ளும் இருந்து அது பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், ஆவியானவர் அதை விரும்புகிறார். அதனால் இன்றைக்கு அவரோடு நம்மோடு கூட பேசியிருக்கார். இன்றைக்கி காலையில் தான் இந்த வார்த்தையை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை, இந்த வசனத்தை கொடுத்தார். இன்றைக்கி என்ன பேசணும், இன்றைக்கி என்ன பேச போகிறீங்கன்னும் போது இதை தான் நான் பேசுவேன் அப்படின்ட்டு அவர் கிரியை செய்தார், கிரியை செய்கிறார். ஆகவே நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு? அக்கினியாய், அக்கினியாய் பெற்ற மோசையை போல, அக்கினியை பெற்ற யோசுவாவை போல, அக்கினியை பெற்ற தானியலை போல, அக்கினியை பெற்ற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, அக்கினியை பெற்ற சீஷர்களைப் போல, ஏன் அக்கினியாய் இருக்கிற தேவனை போலவே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அவரை போலவே நாம் இருக்கணும்னு விரும்புறது. நம்மை தேவனை தவிர வேறு யாரும் கிடையாதுங்க இந்த உலகத்தில். மற்ற தெய்வங்கள் எல்லாம் இருக்கு, அவங்கள மாதிரி இருக்கணும்னு விரும்புதா எனக்காவது? தூரமாக, சில பேரை தூரமாக வைக்குது, சில பேர் சொல்கிறாங்க பக்கத்தில் வச்சுக்கலாம், சில பேர் வாசலில் கூட வரக்கூடாது, சில பேர் அந்த தெருவிலேயே வரக்கூடாது. இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? அந்த தெருவில் கூட வரக்கூடாது. ஆனால் அதையெல்லாம் மாற்றினவர் கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கும் மாற்றிக்கொண்டிருக்கிறார். நமது மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம் மட்டுமே. நம்முடைய மதம் அல்ல, நம்முடைய மார்க்கம் மட்டுமே. இதோ வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்குன்னு சொன்ன மார்க்கம் அது நம்முடையது. கிறிஸ்தவம் என்பது மதம் இல்லை. மதம் இருந்துச்சுன்னா மதம் பிடிக்கும். நம்மளது மதம் அல்ல, வழிகாட்டி மார்க்கம். பரலோகம் செல்வதற்கு ஒரே ஒரு மார்க்கம், அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. வேற பக்க வழியெல்லாம் கிடையாது. மரியாள் மூலமாக போகலாம், அந்தனியார் மூலமாக போகலாம், சவரியார் மூலமாக போகலாம், யோசேப்பு மூலமாக போகலாம், இல்லை பேதுரு மூலமாக போகலாம். அந்த வழியே கிடையாது, பக்க வழியே கிடையாது. ஒரே ஒரு வழி, அது இயேசு மாத்திரமே. அந்த ஒரே வழியாக இயேசு தான் விரும்புகிறார். நாம் எல்லாரும் எப்படி இருக்கணுமா? அக்னியாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கவனிங்க, இங்கே அக்னியாய் இருக்கணும்னு விரும்புகிறாரு. நாம் அதற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை அக்னியாய் மாற்று. ஒரு நாள் அல்ல, இப்போ மாத்திரம் இல்லை, நான் எப்பவுமே இந்த பூமியில் இருக்கும் வரையிலும் நான் அக்னியாய் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்னியாய் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்குள்ள இருந்த அந்த அக்னியினுடைய கிரியைகள், உம்முடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும். அதற்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதற்காக என்னை எல்லாரும் முழங்காலிலே நின்று நாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். ஆண்டவரே, என்னை புது சிருஷ்டியாய் மாற்ற, உம்முடைய விருப்பத்தின்படி என்னை மாற்றும். ஆண்டவரே, உமது விருப்பத்தின்படி என்னை மாற்றும். அவருக்காக இந்த பூமியில இருக்கும் வரையிலும், நமக்கு ஜீவன், நமக்கு சுவாசம் இருக்கும் வரையிலும் அவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். பலவீனங்களை பார்க்க கூடாது, சுக இனங்களை பார்க்க கூடாது, நடக்க முடியலன்னு பார்க்க கூடாது. கூனியாய் இருந்த, கவனிங்க, கூனி 18 வருஷமா கூனாய் இருந்ததான அந்த அம்மா, கூனியாய் இருந்ததான அந்த அம்மா 18 வருஷம் கூணு, நிமிர முடியல, நிமிர்ந்து நடக்க முடியல. ஆனா ஆராதனையை விடவே இல்லை. இன்னைக்கு நமக்கு உலகத்தெல்லாம் சுத்துறதுக்கு நேரம் இருக்கு, ஆராதனைனா மாத்திரம் நமக்கு கசப்பா இருக்கு. பலவீனம் வந்து பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். பலவீனம் சரீரத்துல இல்ல, மனசுல தான் பலவீனம். அதை இன்றைக்கு உடைக்கிறார் கர்த்தர். இன்றைக்கு உடைக்கிறார், உங்களுக்குள்ள இருந்ததை உடைக்கிறார். இனி பலவீனம்னு சொல்லக்கூடாது, உடைக்கிறார். தேவ சமூகத்தில் வந்து நிற்க வேண்டியவர்கள் நீங்கள், அக்னியாய் நிற்க வேண்டியவர்கள் நீங்க. வந்து நின்னீங்கன்னா அக்னி உங்களுக்குள்ள இருந்து பற்றி எரியும், உங்களை சாட்சியாய் மாற்றுவார். உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் உன்னதத்திற்குரியவர்கள். பலவீனத்தோடு இருந்த அந்த நிமிர முடியாத அந்த கோணி அம்மா 18 வருஷமா, ஆனாலும்
ஆராதனையை விடலை. அந்த குணோடு கூட அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்தாங்க 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 18 வருஷமாக வந்தாங்க. அவங்க எந்த சாக்கு போக்கும் சொல்லவே இல்லை. இயேசு சரியான நேரத்தில் அவர்களை குணை நிமிர்த்தி அவர்களை சாட்சியாக இன்றைக்கு நம் மத்தியில் பேச வைத்திருக்கிறாரு. அதே போல உங்களையும் அவ்விதமாய் சாட்சியாக மற்றவர்களுக்கு மாற்றணும்னு சொன்னா, நீங்களும் அக்கினியாய் பற்றி எரியணும்னு சொன்னா, தேவ சமூகத்தை முக்கியப்படுத்துங்க. எந்த பலவீனம் இருந்தாலும் மேற்கொண்டு வாருங்கள். உங்களை அவர் பலப்படுத்துவார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையும் மாற்றுவார். உங்களுடைய முதிர் வயதையும் கூட அவர்கள் பலமுள்ளதாய் மாற்றுவார். முதியவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஐயோ எனக்கு முதிர் வயதாயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். நம்ம மத்தியில் இப்போ இருக்கக்கூடிய முதிர் வயதில் சபையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பாட்டிலும் முதிர் வயதுன்னு சொன்னால் மரணமணி பாட்டியை சொல்லலாம். அவங்களே தவறாமல் வந்துடுறாங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், சளி பிடிச்சிருந்தாலும், ஜுரம் இருந்தாலும், என்ன இருந்தாலும் அவங்க வர்றாங்க. கேட்குதோ காது கேட்குதோ இல்லையோ, ஆனால் சொல்லிட்டா அவங்க வந்துடுறாங்க. காரணம் என்ன? அவர்கள் தேவன் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பு தானே. பிரியமானவர்களே, இன்றைக்கு எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது. இன்றைக்கு எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைக்கிறார். எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைக்கிறார். உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற மாட்டோம். எல்லாரும் நேர் முழங்காலிலே நின்று ஒப்பு கொடுங்க. அக்கனை எரியட்டும் ஆண்டவர். எனக்குள்ள இருக்க குப்பை கூலங்கள் எல்லாம் எரிந்து சாம்பல் ஆகட்டும். என்னை சுத்திகரியும். முதலாவது அக்கனியினாலே என்னை சுத்திகரித்து என்னை புது சிருஷ்டியாய் மாற்றி, எனக்குள்ள இருந்த அந்த அக்கினி பற்றி மற்றவர்களுக்குள்ளும் பற்றி பிடிப்பதற்கு ஏற்றபடி என்னை அனலுள்ளவனாய் மாற்றும். ஆவியில அனலுள்ளவனாய் மாற்றும். அனலுள்ளவனாய் என்னை மாற்றும். அவ்விதமாய் என்னை மாற்று. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி என்னை மாற்றும்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து செபிங்க. எனக்குள்ள இருக்கக்கூடிய குப்பை குலங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் அகற்றி போடுவீராக. எனக்குள்ள இருக்கக்கூடிய குப்பை குலங்கள் எல்லாம் அகற்றி போடுவீராக. எனக்குள்ள இருக்கக்கூடிய குப்பை குலங்கள் எல்லாம் அகற்றி போடுவீராக. எனக்குள்ள இருக்கக்கூடிய குப்பை குலங்கள் எல்லாம் நீர் அகற்றி போடுவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்களால் நேர் முழங்கால நிற்க முடியலன்னா எழுந்து நெல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மாம்ச கிரியைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்படும். உமக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறேன். நன்றி.